Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. நல்லா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? பார்த்து ரொம்ப நாள் ஆகிற மாதிரி இருக்குது. அன்பார்ந்தவர்களே, நம்ம கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி ஒரு தனிப்பட்ட முறையில் சிறப்பான ஒரு வருஷத்தை நம்ம கொண்டாடணும். எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கான்னு தெரியல. இயர் ஆஃப் மெர்சி அப்படின்னு சொல்லிக்கிட்டு, இரக்கத்தின் ஆண்டு. நிறைய பேர் மனசுல அந்த லோகோ எல்லாம் ஞாபகம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆண்டவர் ஆட்டுக்குட்டியை தோள் மேல வச்சுக்கிட்டு இருக்கிற அந்த லோகோ எல்லாம் ஞாபகம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நம்மளும் இந்த இயர் ஆஃப் மெர்சி, இரக்கத்தின் ஆண்டை எல்லாம் கொண்டாடணும். நிறைய சிக்கனும் மட்டனும் எல்லாம் சாப்பிட்டோம். நிறைய கொண்டாட்டங்கள் இருந்துச்சு, செலிப்ரேஷன்ஸ் இருந்துச்சு, ஃபீஸ்ட் இருந்துச்சு. ஆனா உண்மையிலேயே நமக்கெல்லாம் மாற்றம் இருந்துச்சா? கேள்விக்குறிதாங்க. இன்னைக்கு நம்ம சிந்திக்க போற விஷயமும் பைபிள்ல வரக்கூடிய ஒரு கேள்வியும் அதுக்கு ஆண்டவர் கொடுக்கக்கூடிய பதிலும் தான். பைபிள்ல ஆண்டவர் ஒரு கேள்வி கேட்கிறார். கேள்வி என்னன்னா, மத்தேயு நற்செய்தி 18வது அதிகாரம் 33வது இறைவார்த்தை. மத்தேயு நற்செய்தி 18வது அதிகாரம் 33வது இறைவார்த்தையில ஆண்டவர் ஒரு அருமையான கேள்வி கேட்கிறார். நான் உனக்கு இரக்கம் காட்டியது போல நீயும் உன் உடன் பணியாளருக்கு இரக்கம் காட்டி இருக்க வேண்டும் அல்லவா? இவ்வளவு ஆழமான கேள்வி பாருங்க. நான் உனக்கு இரக்கம் காட்டியது போல, சும்மா சாதாரண மாதிரி கிடையாது. ஆண்டவருக்கு சொல்றாரு, நான் எப்படி உன் வாழ்க்கையில இரக்கம் காட்டணும் அதே மாதிரி நீ உன் கூட இருக்கிறவங்க வாழ்க்கையில இரக்கம் காட்டி இருக்கணும் இல்லையா? ஆண்டவர் அருமையான கேள்வி கேட்கிறார். நீ அதுக்கான பதில் எங்க சொல்றாரு? அதுக்கான பதில் லூக்கா நற்செய்தி 6வது அதிகாரம் 36வது இறைவார்த்தையில நம்மளால பார்க்க முடியும். லூக்கா நற்செய்தி 6வது அதிகாரம் 36வது இறைவார்த்தையில ஆண்டவர் அதுக்கான பதில் சொல்றார். என்ன பதில் தெரியுமா? உங்களுடைய விண்ணக தந்தை இரக்கமுள்ளவராய் இருப்பது போல நீங்களும் இரக்கமுள்ளவர்களாக இருங்கள். இவ்வளவு அருமையான பதில் பாருங்களேன். உங்களுடைய விண்ணக தந்தை இரக்கமுள்ளவராக இருப்பது போல நீங்களும் இரக்கமுள்ளவர்களாக இருங்கள். அதுக்காக தாங்க நீங்களும் நானும் எல்லாம் அழைக்கப்படுறோம். நீங்களும் நானும் கிறிஸ்தவனா மாறுறதுக்கான அர்த்தம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த ஒரு சென்டென்ஸ்ல நம்மளால சுருக்கமா சொல்ல முடியும். உங்களுடைய விண்ணக தந்தை, உன்னையும் என்னையும் படைத்த ஆண்டவர் இரக்கமுள்ளவராக இருப்பது போல நீ இந்த உலகத்துல இரக்கமுள்ளவனாக வாழ வேண்டும். உன்னை பார்க்கிறவங்க பரவாயில்ல, கடவுள் இரக்கமுள்ள கடவுள்னு சொல்ற அளவுக்கு உன் வாழ்க்கையும் என் வாழ்க்கையும் இருக்கணும். அதுக்காக தான் நம்ம எல்லாம் அழைக்கப்படுறோம். சிம்பிளா சொன்னா அவ்வளவுதான் கிறிஸ்தவ வாழ்க்கைங்க. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவில் அன்பார்ந்த இறைமக்களே, இரக்கம், கருணை அப்படிலாம் நம்ம பெருசா நிறைய பேர் சொல்றத கேள்விப்பட்டிருப்போம். நிறைய பேர் அன்றாட வாழ்க்கையில ஒரு சிலவங்களை பத்தி சொல்லுவாங்க, கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாதவங்க, அவங்க இரக்கப்படவே மாட்டாங்க, நெஞ்சில கொஞ்சம் கூட ஈரம் இல்லாதவங்க, கல் நெஞ்சக்காரங்க, இரக்கம் இல்லாதவங்களுக்கு நிறைய பேர் இந்த மாதிரி நிறைய பேர் வச்சு சொல்லுவாங்க. கல் நெஞ்சக்காரர்கள், இரக்கம் இல்லாதவர்கள், கோபக்காரங்க, கொஞ்சம் கூட இறங்கி வர மாட்டாங்க, பயங்கர கௌரவத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கிறவங்க, இப்படி நிறைய பேர் நம்மளால பார்க்க முடியும். ஆனா இறக்கப்படுறவங்களுக்கு ஒரே பேர் தாங்க, அவங்க நல்லவங்க. இறக்கப்படுறவங்களுக்கு ஒரே ஒரு பேர் தான், நிறைய பட்ட பேர்லாம் கிடையாது, ஒரே பேரு தான், அவன் நல்லவன், அவங்க நல்லவங்க, அவ்வளவுதான். அதுதான் இறக்கப்படுறதுக்கான ஒரு ஸ்பெஷாலிட்டி. அதுதான். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சுருக்கமா சொன்னா இரக்கம், கருணை அப்படின்னா என்ன? நம்மளும் இறக்கப்படுறவங்க தான். நம்ம யாரும் அப்படிப்பட்ட பெரிய கல்லஞ்சக்காரர்கள்லாம் கிடையாது, யாரும் ஹிட்லருக்கு தம்பியா வாழறவங்கலாம் கிடையாது. நம்மளும் அன்றாட வாழ்க்கையில நம்ம கணவன் கிட்ட, மனைவி கிட்ட, பிள்ளைங்க கிட்ட, பெற்றோர்கிட்ட நம்மளும் இறக்கப்படுறவங்க தான். இல்லைன்னா நானும் சொல்ல மாட்டேன், கண்டிப்பா நம்மளும் இறக்கப்படுறோம். ஆனா இரக்கம்னா என்ன அப்படின்னு கேட்டா, இன்னைக்கு நிறைய பேரு திருன்னு முழிப்போம். இறக்கப்படுவோம், இரக்கம்னா என்ன அப்படின்னு கேட்டா நிறைய பேருக்கு இன்னைக்கும் அதுக்கு முழுசா பதில் தெரியாது.
எனக்கு முழுசா தெரியாதுங்க. இருந்தாலும் எனக்கு தெரிஞ்ச ஒரு சில விஷயங்கள் உங்க கூட பகிர்ந்துக்கொள்ள நான் விரும்புகிறேன். இரக்கம் அப்படின்னா என்ன? வாட் இஸ் மெர்சி? இரக்கத்தை பத்தி சிந்திக்கும் பொழுது நான் அப்படியே ஒரு சில புத்தகங்கள்லாம் வாசிச்சுட்டு இருந்தேன். அப்படி பைபிள்லையும் ஒரு அருமையான ஒரு வார்த்தையை பார்த்தேன். என்னன்னு கேட்டீங்கன்னா வேற ஒன்றும் இல்லைங்க, என் பேரு தான் கிளமெண்ட் அப்படின்ற வார்த்தை. என்ன அர்த்தம் அப்படின்ட்டு ஆக்ஸ்போர்ட் டிக்ஷனரி எடுத்துக்கிட்டு மீனிங் ஆஃப் கிளமெண்ட் அப்படின்னு அது டைப் பண்ணி பார்த்தேன். அப்போதான் எனக்கே என் பேருக்கு இவ்வளவு அர்த்தம் இருக்கா அப்படின்னு புரிஞ்சுது. என்ன அர்த்தம்னு கேட்குறீங்களா? இப்போவே பாதி பேர் மொபைல் எடுத்து போட்டு பார்த்துருப்பீங்கன்னு தெரியும். இருந்தாலும் உங்களுடைய கியூரியாசிட்டி எனக்கு புரியுது. அந்த கியூரியாசிட்டி தான் எனக்கும் இருந்துச்சு. கிளமெண்ட் இஸ் ஈக்குவல் டு, அல்லது கிளமெண்ட் மீன்ஸ் மெர்சி. கிளமெண்ட் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் இரக்கம். இதை பார்த்த உடனே எனக்கு ஒரே சந்தோஷம். பேர்லையாச்சும் இரக்கம் வச்சுக்கிட்டு இருக்கிறேன்னு, பேர்லையாச்சும் இரக்கம் இருக்குது. அன்பார்ந்தவர்களே, நம்முடைய அன்றாட வாழ்க்கைகள்ல நம்மள நிறைய பேரு பேர்ல இரக்கம் இருக்கிறவங்க தான். என்ன மாரி வாழ்க்கையில கேள்விக்குறியாவே இருக்குது. பேருக்கு இரக்கப்படுவோம். சும்மா பேருக்கு 4 பேர் பார்க்குறாங்க, 4 பேர் பேசுறாங்க, 4 பேருக்கு நல்லது சொல்லணும், 4 பேர் நம்மளை பத்தி தப்பா பேசக்கூடாதுன்றதுக்காக நம்ம எல்லாம் நிறைய பேர் இறக்கப்படுறவங்க இருக்கும். பேருக்கு இறக்கப்படுற நிறைய பேர். நீங்களும் நானும் அந்த கேட்டகரியான அடிக்கடி சிந்திச்சு பார்க்கணும். ஏன்னா அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். பேருக்காக இறக்கப்படுறோமா, மற்றவங்களை காட்டிக்கிறதுக்காக இறக்கப்படுறோமா? பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், ஹalleluya, ஹalleluya, இயேசுவுக்கே புகழ். அப்போ இரக்கம் அப்படின்னா என்ன? ரியல் மீனிங் ஆஃப் மெர்சி. மெர்சி அப்படின்னா, இரக்கம் அப்படின்னா என்ன? அதுக்கு ஆங்கிலத்தில் அழகா 2 வார்த்தையில அதுக்கான அர்த்தத்தை சொல்லி கொடுக்குறாங்க. மெர்சி இஸ் undeserved gift. Mercy is undeserved gift. நீயும் நானும் பெற தகுதி இல்லாத ஒரு பரிசு தான் இரக்கம். அது ஒரு பரிசு, நமக்கு வழங்கப்படுது. விலை கொடுக்காம நமக்கு கிடைக்கிறதுக்கு தான் பரிசுன்னு சொல்லுவோம். நீயும் நானும் ஒரு விலையும் கொடுக்காம கிடைக்கிற ஒரு பரிசு தான் அந்த இரக்கம். ஆனா அது எப்படிப்பட்டது தெரியுமா? பெறறதுக்கு ஒரு தகுதியுமே இல்லாத பொழுதும் ஆண்டவர் நமக்கு அள்ளி அள்ளி தர்றதுக்கு பேரு தாங்க இரக்கம். அன்டிசர்வ்டு கிஃப்ட். உனக்கும் எனக்கும் நம்முடைய வாழ்க்கையை பார்த்தாலே நமக்கே தெரியும். நம்மளுடைய வாழ்க்கையை பத்தி யோசிச்சு பார்த்தா நமக்கெல்லாம் இரக்கம், நம்மளெல்லாம் கடவுள் இறக்கப்படணுமா வேண்டாமான்னு நமக்கே யோசிச்சு பார்த்தா தெரியும். ஆனா அப்படி இருந்த பொழுதும் ஒவ்வொரு தடவையும் பாவ சங்கீர்த்தனத்தில் போய் நின்று, அப்பா உமக்கும் விண்ணகத்துக்கும் எதிராக பாவம் செய்தேன் அப்படின்னு சொல்லிட்டு பாவங்களை அறிக்கையிடும் பொழுது, நீ எவ்வளோ பெரிய கடினமான பாவியாக இருந்தாலும், எவ்வளோ பாவ சேத்துல விழுந்து கிடந்தாலும், உன்னை எந்த நிலைமையில இருந்தாலும் வெண்பனி போல மறுபடியும் மாற்றக்கூடிய அந்த அன்பு இருக்கே, அந்த அன்புக்கு பேரு தாங்க இரக்கம். அந்த அன்புக்கு பேரு தாங்க இரக்கம். ஹalleluya, ஹalleluya, இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. பைபிள்ல நீங்க எங்க எடுத்து பார்த்தாலும் கடவுளுக்கு கொடுக்கக்கூடிய 2 அருமையான பண்புகள் என்னன்னு கேட்டீங்கன்னா, கடவுள் அன்பு, கடவுள் அன்பாய் இருக்கிறார், கடவுள் பேரன்பு மிக்கவர். இப்படி இன்னும் நிறைய இடங்கள்ல நம்மளால பார்க்க முடியும். Praise the Lord, hallelujah, hallelujah. அன்பானவர்களே, நெப்போலியன் அரசனை பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த நெப்போலியன் அரசன் ஒரு முறை போருக்கு போறான். போர் நடந்துகிட்டு இருக்கும்போது பயங்கரமா வெட்டு குத்து அட்டி பொத்த சண்டை எல்லாம் நடக்குது. இதை பார்த்துட்டு ஒரு படையாளி போர் வீரன் என்ன பண்றான், பயந்து போயிட்டு உயிருக்கு காப்பாற்றணுன்றதுக்காக தாய் நாட்டுக்கு திரும்பி ஓடி போறான். உயிரை காப்பாத்திக்கணும்னு தாய் நாட்டுக்கு திரும்பி ஓடி போறான். இதை நெப்போலியன் பார்த்துட்டாரு. ஆனா எப்படியோ அந்த போர்ல நெப்போலியன் அரசன் வெற்றி கொள்றார். வெற்றி பெற்றுட்டு வெற்றி பாகை சூடி தன்னுடைய பிரான்ஸ் நாட்டுக்கு திரும்பி போறார். திரும்பி போகும்பொழுது முதல்ல கொண்டாட்டம் எல்லாம் கிடையாது, ஓடி போனான் பாருங்க. அவனை முதல்ல எங்கே இருந்தாவது கண்டுபிடிச்சிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நெப்போலியன் ஆட்கள் அனுப்பி விட்டார். இவங்க எல்லாம் போயிட்டு அவனை கொண்டாந்து நெப்போலியன் அரசன் முன்னாடி நிற்க வச்சிருக்காங்க. நெப்போலியன் அரசன் சொன்னா, நீ எல்லாம் உயிர் வாழறதுக்கு தகுதி கிடையாதுடா,
நீ நாட்டுக்கு துரோகம் செஞ்சுட்ட, உன் தாய் நாட்டுக்கு துரோகம் செஞ்சுட்டு, உன் அரசனுக்கு துரோகம் செஞ்சுட்ட, நீ எல்லாம் உயிர் வாடுறதே வேஸ்ட், உனக்கு மரண தண்டனை தான் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு மரண தண்டனை கொடுக்கிறார். இதை பார்த்துட்டு இந்த போர் வீரனுடைய அம்மா பக்கத்துல கண்ணீரோட நின்றுட்டு இருந்தாங்க. இந்த அம்மா அரசனை பார்த்து கேட்கிறாங்க, அரசே தயவு செஞ்சு என் மகன் மேல இரக்கம் காட்டுங்க, இந்த ஒரு தடவை மன்னிச்சிருங்க, என் மகனை இந்த ஒரு தடவை மன்னிங்க, கொஞ்சம் இரக்கம் காட்டுங்க, ப்ளீஸ் ஹேவ் மெர்சி ஆன் மை சன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா கதறி அழுகுறாங்க. இப்ப இதை பார்த்த உடனே நெப்போலியன் அரசன் பயங்கரமான ஒரு டயலாக் ஒன்று சொல்றாரு. பயங்கரமான ஒரு டயலாக். என்ன டயலாக்னு கேட்டீங்கன்னா, அந்த அம்மாவை பார்த்துட்டு சொல்றாரு, your son does not deserve mercy. Your son does not deserve mercy. இவன்லாம் இரக்கம் பெறதுக்கு தகுதியே கிடையாது. அவ்வளவு பெரிய துரோகம் பண்ணி இருக்கிறான், இவனுக்கெல்லாம் இரக்கம் காட்டவே கூடாது, இரக்கம் பெற இவனுக்கு தகுதியே கிடையாது அப்படின்னு அரசன் பயங்கரமான ஒரு டயலாக். இதை பார்த்த அம்மா திருப்பி மறுபடிக்கு அரசனை பார்த்து ஒரு டயலாக் ஒன்று சொன்னாங்க. என்ன டயலாக் தெரியுமா? இந்த அம்மா சொன்ன டயலாக், if he deserves it, it is no more mercy. If he deserves it, it is no more mercy. அவன் பெறறதுக்கு தகுதி இருந்ததுன்னா அதுக்கு பேர் அப்புறம் இரக்கம் கிடையாது, அது அவனுடைய உரிமை. அவனுக்கு பெறறதுக்கான தகுதி இருக்குதுன்னா அதுக்கு பேர் இரக்கம் கிடையாது, அது அவனுடைய உரிமை. உங்ககிட்ட நான் கேட்டது இரக்கம் காட்டுங்க அப்படின்னு தான். அன்பார்ந்தவர்களே, பெற தகுதி இல்லாத ஒரு பரிசு தான் என்னன்னு கேட்டீங்கன்னா இரக்கம். பெற தகுதியே இல்லாத பொழுதும் அள்ளி 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 நமக்கெல்லாம் கொடுக்கப்படுதே, அதுக்கு பேரு தாங்க இரக்கம். இயேசுவுக்கே புகழ். அன்பார்ந்தவர்களே, இரக்கத்தின் அடையாளங்கள் பைபிள்ல நிறைய இருக்குதுங்க. நிறைய அடையாளங்கள் நம்மளால பார்க்க முடியும். புதிய ஏற்பாட்டுகளே வாங்கல, பழைய ஏற்பாடு விடுங்க, பழைய ஏற்பாடுல நிறைய நமக்கு இருக்குது, இருந்தாலும் புதிய ஏற்பாட்டுக்கு வாங்க. புதிய ஏற்பாட்டுல பெஸ்ட் எக்ஸாம்பிள் எந்த தெரியுமா? திருச்சிலுவைங்க. திருச்சிலுவை. திருச்சிலுவை என்னன்னு கேட்டீங்கன்னா இரக்கத்தின் அடையாளம் தான் இந்த திருச்சிலுவை. இரக்கத்தின் அடையாளம். உனக்கும் எனக்கும் கடவுள் கொடுத்த அடையாளம் தான் இந்த இரக்கத்தின் அடையாளம் தான் இந்த திருச்சிலுவை. நம்ம ரோமையர் புத்தகம் 5வது அதிகாரம் 28வது இறைவார்த்தையில நம்ம படிப்போம். என்ன தெரியுமா? நாம் பாவிகளாக இருந்த பொழுதே ஆண்டவர் இயேசு நமக்காக உயிர் கொடுத்தார். நாம் பாவிகளாக இருந்த பொழுதே, நான் நல்லவன்றதுக்காக கிடையாதுங்க, அவர் எனக்காக உயிர் கொடுக்கணும்னு ஒரு அவசியமும் கிடையாது. அவருடைய உயிர் எனக்காக கொடுக்கப்பட எனக்கு எந்த தகுதியுமே கிடையாது, எனக்கு எந்த தகுதியுமே இல்லை. அப்படி இருந்த பொழுதும், நான் பாவியாக இருந்த பொழுதும் ஆண்டவர் இயேசு எனக்காக உயிர் கொடுத்தார் அப்படின்னு பைபிள் சொல்லுதுன்னா இந்த திருச்சிலுவைக்கு வேற பேரு சொல்ல முடியாதுங்க. இரக்கத்தின் அடையாளம்னு தான் இந்த திருச்சிலுவைக்கு நம்மளால சொல்ல முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. திருச்சிலுவை மட்டும் இல்லைங்க, நீங்களும் நானும் ஒவ்வொரு நாளும் பார்க்கிறோமே திருப்பலி. திருப்பலியில திவ்ய நற்கருணை வாங்குறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு அருமையான ஒரு ஜெபம் சொல்லுவோம். பாதி தூக்கத்திலே அரை தூக்கத்திலே எல்லாம் சொல்றதுனால எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கான்னு தெரியல. நிறைய பேர் எல்லாரும் முழு மனதோட சொல்லக்கூடிய ஒரு ஜெபம் தான். நமக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஜெபம். என்ன தெரியும் ஜெபம் தெரியுமா? ஆண்டவரே, நீர் என் உள்ளத்தில் வர நான் தகுதியற்றவன், நான் தகுதியற்றவன். நமக்கே தெரியுது, ஆண்டவரே நீ என் வாழ்க்கைக்குள்ள வர, என் உடம்புக்குள்ள வர எனக்கு எந்த தகுதியுமே கிடையாது. தகுதியே இல்லாத பொழுதும் எனக்குள்ள ஆண்டவர் வராரு பாருங்க, அதுக்கு பேரு தாங்க இரக்கம். திருச்சிலுவையும் திவ்ய நற்கருணையும் ஒப்புரவு அருட்சாதனமும் எல்லாம் நம்ம கண்ணு முன்னாடி கடவுள் வச்சிருக்கிற இரக்கத்தின் அடையாளங்களா நம்மளால பார்க்க முடியும். இரக்கமுள்ளவர்களாக இருங்கள், நீங்களும் இரக்கமுள்ளவர்களாக இருங்கள். அங்கதாங்க நம்ம சிந்திக்க போறோம். ஆண்டவர் இரக்கமுள்ளவர் தான், நமக்கு யாருக்குமே அதுல சந்தேகமே இல்லை. நீங்களும் நானும் இன்னைக்கு உயிரோடு இருக்கிறோமே, அதுவே அதுக்கான அடையாளம். எதுக்கு பெரிய பெரிய அடையாளத்தெல்லாம் தேடி போறீங்க? எத்தனையோ பேர் 2-3 வருஷத்துக்கு முன்னாடி கொரோனா வந்தபோது எத்தனையோ பேருக்கு உயிர் இழந்து போனாங்களே, அதுக்கு எல்லாம் தாண்டி ஆண்டவர் இன்னைக்கும் உங்களையும் என்னையும் இந்த நேரத்தில் நிக்க வச்சிருக்கிறாருன்னா அதுக்கு இரக்கம்னு சொல்லாம வேற என்ன பேர் சொல்றதுன்னு எனக்கு தெரியல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் நம்ம கிட்ட எதிர்பார்க்கிற ஒரே ஒரு விஷயம்தான் இன்னைக்கு நம்ம சிந்திக்க போறோம்.
ஆண்டவர் நம்மகிட்ட எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விஷயம், உங்களுடைய விண்ணக தந்தை இரக்கமுள்ளவராக இருப்பது போல நீங்களும் இரக்கமுள்ளவராக இருங்கள். இது ஒரு இடத்துல இல்லைங்க, பல இடத்துல ஆண்டவர் சொல்லி இருக்கிற, ஆண்டவர் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் இதுதான் நம்மளால பல இடத்துல நம்மளால பார்க்க முடியும். உதாரணத்துக்கு ஒசியா புத்தகம் எடுத்து பாருங்க. ஒசியா புத்தகம் 6வது அதிகாரம் 6வது இறைவார்த்தை. இந்த இரக்கத்தை பத்தி வர்றது எல்லாமே 6வது அதிகாரத்தில் இருக்கிறது தான் இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம். நம்ம லூக்கா நற்செய்தி 6வது அதிகாரம் 36வது இறைவார்த்தையில தான் நம்ம முன்னாடி சொன்ன உங்களுடைய விண்ணக தந்தை இரக்கமுள்ளவராக இருப்பது போல நீங்களும் இரக்கமுள்ளவராக இருங்கள் அப்படின்னு சொன்னோம். இப்போ ஒசியா புத்தகம் 6வது அதிகாரம் 6வது இறைவார்த்தையில எடுத்து பார்த்தீங்கன்னா ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இருக்கு. உண்மையாகவே நான் விரும்புவது பலிகளை அல்ல, மாறாக இரக்கத்தையே விரும்புகிறேன். உண்மையிலேயே நான் விரும்புவது உன்னுடைய பலிகள் கிடையாது. நீ செலுத்துறியே பலிகள், காணிக்கைகள், இதெல்லாம் எனக்கு தேவை கிடையாது. மாசக்கணக்கா நீ முட்டி போட்டு ஜெபிக்கிறது நான் கேட்கல. நீ நாள் பூரா உபவாசம் இருந்து ஜெபிக்கிறது நான் கேட்கல. நான் உன்கிட்ட எதிர்பார்க்கிற ஒரே ஒரு விஷயம், இரக்கத்தையே விரும்புகிறேன். நீ இரக்கமுள்ளவனாக வாழ வேண்டும் என்பதுதான் நான் உன்கிட்ட எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு ஒசியா புத்தகம் 6வது அதிகாரம் 6வது இறைவார்த்தையில நம்ம பார்ப்போம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இனி மீகா அப்படின்னு ஒரு இறைவாக்கினர் இருக்கிறார். மீகா இறைவாக்கினர் புத்தகம் again 6வது அதிகாரம் 6வது அதிகாரம் 8வது இறைவார்த்தை என்ன தெரியுமா சொல்லுது? ஆண்டவர் அடுத்து மறுபடியும் என்ன எதிர்பார்க்கிறார் மீகா இறைவாக்கினர் புத்தகம் வழியா நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். நேர்மையை கடைபிடிப்பதையும் இரக்கம் கொள்வதில் நாட்டத்தையும் உன் கடவுள் முன்பாக தாழ்ச்சியோடு நடந்து கொள்வதையும் தவிர வேறு எதை ஆண்டவர் உன்னிடம் எதிர்பார்க்கிறார்? இவ்வளவு அழகான வார்த்தைகள் பாருங்க. நேர்மையை கடைபிடித்தல் 3 விஷயங்கள். 1 நீ நேர்மையா வாழணும், 2 நீ இரக்கமுள்ளவனா வாழணும், 3 நீ தாழ்ச்சியோட வாழணும். இதை 3 தவிர ஆண்டவர் உன்கிட்ட வேற என்ன எதிர்பார்க்க போறார்? ஆண்டவர் வேற என்ன எதிர்பார்க்க போறார்? நீ பந்தாவா வாழணும் இல்ல, ஆண்டவருக்கு எதிர்பார்ப்பு கிடையாது. ஆண்டவர் உன்கிட்ட எதிர்பார்க்கிற ஒரே ஒரு விஷயம்தான், நீ நேர்மையா வாழணும், நீ இரக்கமுள்ளவனா வாழணும், நீ தாழ்ச்சி உள்ளவனா வாழணும். இந்த 3 விஷயம்தான் ஆண்டவர் உன்கிட்டையும் என்கிட்டையும் எதிர்பார்க்கிற விஷயம்னு மீகா புத்தகம் 6வது அதிகாரம் 8வது இறைவார்த்தையில நம்ம படிக்கிறோம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், ஹalleluya, ஹalleluya. அப்போ ஆண்டவர் நம்ம கிட்ட எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் அது என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்களும் நானும் இரக்கமுள்ளவர்களாக வாழ வேண்டும். ரோமையர் புத்தகம் 9வது அதிகாரம் 18வது இறைவார்த்தையில நம்ம படிக்கிற இறைவார்த்தை என்ன தெரியுமா? கடவுள் தாம் விரும்புவது போல சிலருக்கு இரக்கம் காட்டுகிறார். கடவுள் தாம் விரும்புவது போல சிலருக்கு இரக்கம் காட்டுகிறார். அது என்ன ஃபாதர், கடவுளுக்கு பிடிச்ச மாதிரி ஒவ்வொருத்தங்கள்ட்ட இரக்கம் காட்டுவாரா? அப்படிதாங்க பைபிள் சொல்லுது. எல்லார்கிட்டையும் ஒரே மாதிரி எல்லாம் இல்லைங்க. பைபிள் சொல்லுது கடவுள் தாம் விரும்புவது போல ஒரு சிலர்கிட்ட இரக்கம் காட்டுவார். எனக்கும் படிச்ச போது என்னடா இப்படி இருக்கு? அதுக்கு ஆண்டவர் ஒரு அருமையான ஊமை ஒன்று சொல்லி இருக்கிறார். என்ன ஊமைன்னு கேட்குறீங்களா? திராட்சை தோட்ட பணியாளர்கள் அப்படின்னு ஒரு ஊமை இருக்கு. நமக்கு எல்லாருக்கும் தெரியும். திராட்சை தோட்டத்தில் பணிக்கு வர சொல்லிட்டு உரிமையாளர் வெளியில போவார். காலையில கொஞ்சம் பேர் வருவாங்க, மறுபடியும் கொஞ்சம் மணி நேரம் கழிச்சு வருவாங்க, மறுபடியும் மத்தியானம் வருவாங்க, சாயந்தரம் வருவாங்க. வேலை முடிச்சு போறதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி வெளியில போய் பார்த்தா அப்பயும் நிறைய பேர் சும்மா இருப்பாங்க. அவங்களையும் சரி போங்கடா நான் ஏதாவது பார்த்து தரேன் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்புவார். கடைசியில வேலை முடிஞ்சு போகும் பொழுது என்ன பண்றாரு? எல்லாருக்கும் ஒரே மாதிரி கூலி கொடுத்து விடுறாரு. நல்லா யோசிச்சு பாருங்க, நியாயமா? அது நியாயமா? நமக்கே கேள்வி கேட்க தோணாதா? நமக்கே இன்னைக்கும் புரியாத ஒரு விஷயம், ஏன் கடவுள் இப்படி பண்ணாரு? ஏன் கடவுள் இப்படி பண்றாரு? இது நியாயமா? கடவுள் இப்படி பண்ணலாமா? காலையிலேருந்து கஷ்டப்பட்டு வேர்வை சிந்தி உழைச்ச அவனையும் கடைசியில ஒண்ணுமே நோகாம 1 மணி நேரம் வந்து என்ன பண்ணான்னு கூட தெரியாது, வந்து கை கழுவுற டைமுக்குள்ள டைம் முடிஞ்சது இருக்கும். அவனுக்கும் ஒரே கூலி. நமக்கே ஒரு மாதிரியா இருக்கும், என்ன இப்படி? அப்ப ஆண்டவர் சொல்றக்கூடிய டயலாக் இருக்கு, நான் இரக்கம் காட்டுறதை பார்த்து உனக்கு என்னடா பொறாமையா? நான் இரக்கம் காட்டுறதை பார்த்து உனக்கு என்ன பொறாமையா? நம்ம ஆக்சுவலா பொறாமையா படுறோம் இல்லையே, நம்ம ரீசன் தானே கேட்கிறோம். நமக்கு ரீசன் புரியல. ஒரு கதை சொன்னா புரியும்னு நினைக்கிறேன். நானும் கேள்விப்பட்ட ஒரு கதை. எனக்கும் நாங்கள் படிச்சுக்கிட்டு இருக்க டைமில் ஒரு ஃபாதர் சொன்ன ஒரு விஷயம்.
ஒரு ஊர்ல ஒரு சாமியார் இருந்தார். அருமையான வாழ்க்கை வாழ்ந்தவர், சூப்பரான லைஃப், வாழும் புனிதர் அப்படின்னு சொல்ற அளவுக்கு அவர் லைஃப் அவ்வளவு சூப்பரான ஒரு லைஃப், எக்ஸலன்ட், பியூட்டிஃபுல். அவரை பார்க்குறவங்க எல்லாம் கையெடுத்து கும்பிடுவாங்க, அவரை பார்க்குறவங்க. அந்த அளவுக்கு புனித தன்மையோட வாழ்க்கை வாழ்ந்த ஒரு சாமியார். அதே ஊர்ல ஒரு வேசி வாழ்ந்துட்டு இருந்தா. புரிஞ்சிருக்கும் அவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்திருக்கும்னு. எவ்வளோ தப்பு பண்ண முடியுமோ, எப்படியெல்லாம் தவறில் வாழ முடியுமோ அப்படியெல்லாம் தவறான வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருந்தவங்க. ஆனால் வாழ்க்கை கடைசி நாளில் திருந்திட்டாங்க. 2 பேரும் இறந்து போகிறாங்க. 2 பேரும் ஸ்ட்ரைட்டாக அங்கே பேதுரு முன்னாடி நிற்கிறாங்க. ஃபஸ்ட்டு சாமியார் போய் நிற்கிறார் கை கட்டிக்கிட்டு. பேதுரு லிஸ்ட் எடுத்து பார்க்குறாரு. சாமியாரோட லைஃப், வாவ், எல்லாமே டிக் மார்க், எல்லாமே கிரீன் சிக்னல், வண்டர்ஃபுல் வண்டர்ஃபுல். பேதுரு கை தட்டிட்டு, உங்களை மாதிரி ஒரு ஆளை பார்க்கறதுக்காக தான் காத்துக்கிட்டு இருந்தேன், வாங்க விண்ணகத்துக்கு போகிறதுக்கான வண்டி உங்களுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கு, போய் உட்காருங்க அப்படின்னு சொன்னார். சாமியாருக்கு ஒரே சந்தோஷம், ஹாய் விண்ணகம் கிடச்சிருச்சு. உடனே போயிட்டு வண்டியில் ஏறி ஜம்முன்னு உட்காந்துக்கிட்டார். அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு, அந்த பொண்ணுக்கு என்ன நடக்க போகுதுன்ட்டு ஆவலுடன் காத்து கொண்டு இருக்கிறார். அந்த பொண்ணு முன்னாடி பயந்து பயந்து வந்து நின்னா. வேசியா வாழ்ந்துட்டு இருந்த அந்த பொண்ணு. பேதுரு பார்க்குறார். பார்த்தா எல்லாம் ரெட் லைட்டு, எதுவுமே நல்லது கிடையாது. ஆனால் கடைசியில் ஒரே ஒரு விஷயத்தில் மட்டும் கடைசியில் மனம் திரும்பி இருக்கிறான், அவ்வளவு மட்டும்தான். வேற எதுவுமே நல்லது கிடையாது அவங்க வாழ்க்கையில். உடனே அப்படியே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் மேலே அப்படியே பார்த்தார். ஆண்டவர் இருக்கிறார். ஆண்டவர் பார்த்துட்டு, என்ன பண்ணுறது ஆண்டவரே, ஒரே ஒரு டிக்கு மார்க் மட்டும்தான். உடனே ஆண்டவர், பாவம் கடைசி நேரத்திலேயாவது மனம் மாறி இருக்கிறாங்களே, அதுக்காக நான் இறக்கப்பட்டு அவங்களையும் கூட்டிட்டு போகலாம், அவங்களையும் விண்ணகத்துக்கு அழைச்சிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு பேதுருவுக்கு சிக்னல் காட்டினார். பேதுருவும் இவங்களுக்கு ஓகே உங்களுக்கும் விண்ணகம்தான்னு சொன்ன உடனேயே நம்மால் வண்டியிலேருந்து எகிரி குச்சி வெளில வந்தார். அது எப்படி சரியாகும்? வாழ்க்கையில தொடக்கத்திலேருந்து கடைசி நாள் வரைக்கும் ஒவ்வொரு நிமிஷமும் தவறுல விழாம கஷ்டப்பட்டு புனித தன்மையோட வாழ்க்கை வாழ்ந்த எனக்கும் கடைசி நாள் வரைக்கும் திருந்தாம சொன்ன பேச்சும் கேட்காம கண்ட கர்மத்தையும் பண்ணிக்கிட்டு வாழ்ந்துட்டு இருந்த இவ்வளோ எங்களுக்கு 2 பேருக்கும் ஒரே பரிசா? ஒத்துக்க மாட்டேன். அன்பார்ந்தவர்களே, இதே கேள்விதான் அங்க பைபிள்ல நம்ம பார்க்கிறோம். அன்பார்ந்தவர்களே, நல்லா யோசிச்சு பாருங்க. பாவ கரைப்படாமல் வாழ்ந்த கன்னி மரியாள் ஒரு சைடு, இன்னொரு பக்கம் சாகர கடைசி நிமிஷம், ஆண்டவரே நீர் மாட்சி உரிமையோடு வரும்பொழுது என்னையும் நினைவு கூறும்னு சொல்லிட்டு மனம் மாறின நல்ல கள்ளன். 2 பேருக்குமே கிடைச்சது ஒரே பரிசு தாங்க. மாதாவுக்கு சிறந்த விண்ணகம், நல்ல கள்ளனுக்கு கம்மியான விண்ணகம். கிறிஸ்தவ திருச்சபையில சிறந்த விண்ணகம், 2வது விண்ணகம் அப்படியெல்லாம் கிடையாது. நமக்கு ஒரே விண்ணகம் தான். அங்க பாவ கரைப்படாமல் வாழ்ந்த, சின்ன தவறு கூட வாழ்க்கையில வந்துடக்கூடாதுன்னு அவ்வளவு கேர்ஃபுல்லா வாழ்ந்த கன்னிமரியாவும் அங்கதான் இருக்கிறாங்க. வாழ்க்கையில கடைசி நிமிஷம் மனம் மாறின நல்ல கள்ளனும் அங்கதான் இருக்கிறாங்க. அங்கதாங்க ஆண்டவருடைய இரக்கம் ஸ்பெஷலா மாறுது. அங்கதான் ரோமையருக்கு எழுதிய திருமுகம் 9வது அதிகாரம் 18வது இறைவார்த்தை நம்ம படிச்சோம். கடவுள் தாம் விரும்புவது போல சிலருக்கு இரக்கம் காட்டுகிறார். அவர் ஏன் இப்படி பண்றாருன்னு நமக்கு தெரியாது. அவருடைய மனசை நம்மளால புரிஞ்சுக்க முடியாது. அவருடைய ஆழங்களுக்கு நம்மளால கடந்து செல்ல முடியாது. ஆண்டவரே சொல்லுவார், உன்னுடைய சிந்தனைகளும் என்னுடைய சிந்தனைகளும் மாதிரி கிடையாது, உன்னுடைய வழிகள் என்னுடைய வழிகள் மாதிரி கிடையாது. வானம் எப்படி மண்ணுலகத்திலேருந்து உயர்ந்து இருக்கோ அதே மாதிரி என்னுடைய சிந்தனைகள் உன்னுடைய சிந்தனைகளை விட, என்னுடைய வழிகள் உன்னுடைய வழிகளை விட உயர்ந்து இருக்கின்றது. உன்னால புரிஞ்சுக்க முடியாது. நான் ஏன் இறக்கப்படுறேன், நான் ஏன் இந்த மாதிரி செய்யறேன், புரிஞ்சுக்க முடியாது. நம்மளும் கேள்வி கேட்டுட்டே இருப்போம். வாழ்க்கையில கடைசி நாள் வரைக்கும் கடவுள் பார்ஷியலா இருக்கிறாரு. நிறைய பேர் சொல்றவங்க இருக்கிறாங்க, கடவுள் பார்ஷியாலிட்டி காட்டுறாரு. நம்மளால புரிஞ்சுக்க முடியாது. கடவுளுடைய இரக்கத்தை முழுசா யாராலையும் புரிஞ்சுக்கவே முடியாது. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அதனாலதான் இறைவார்த்தை சொல்லுது, கடவுள் தாம் விரும்புவது போல சிலருக்கு இரக்கம் காட்டுகின்றார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதை எங்க அழகா புரிஞ்சுக்க முடியும்னு கேட்டீங்கன்னா, கடவுளுடைய இரக்கத்தை வர்ணிக்கக்கூடிய ஒரு அருமையான ஒரு பேசேஜ் பைபிள்ல இருக்குதுங்க.
எங்கன்னு கேட்டீங்கன்னா பைபிள்ல த காஸ்பல் வித்தின் த காஸ்பல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அதிகாரம் இருக்கு. த காஸ்பல் வித்தின் த காஸ்பல் அப்படி என்னது? அது வேற எதுவும் கிடையாதுங்க. லூக்கா நற்செய்தி 15வது அதிகாரம். லூக்கா நற்செய்தி 15வது அதிகாரத்தை இறை வல்லுநர்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகள் தான் த காஸ்பல் வித்தின் த காஸ்பல். நற்செய்திக்குள் இருக்கக்கூடிய மற்றொரு நற்செய்தி. அவ்வளவு ஆழமான காரியங்கள் அங்க சொல்லி இருக்குது. என்ன அங்க சொல்லப்பட்டிருக்குன்னு கேட்டீங்கன்னா 3 கதை, 3 உவமையை ஆண்டவர் சொல்லியிருப்பார். 3 உவமைகள். என்ன உவமைகள்? 1 3 காணாம போன விஷயம், காணாமல் போன ஆடு, 2 காணாமல் போன நாணயம், 3 காணாமல் போன மகன். காணாம போன 3 விஷயத்தை பத்தி ஆண்டவர் சொல்லியிருப்பார். காணாமல் போன ஆடு, காணாமல் போன நாணயம், காணாமல் போன மகன். இந்த 3 விஷயங்கள் தான் ஆண்டவருடைய இரக்கத்தை அவ்வளவு ஆழமா நமக்கு சொல்லி கொடுத்திருக்கு. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. அன்பார்ந்தவர்களே, இந்த ஊமைகள் வழியா நம்ம கொஞ்ச நேரம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், காணாமல் போன ஆடு. நமக்கு எல்லாருக்குமே ஊமை தெரியும். அன்பார்ந்தவர்களே, இந்த ஆடு சொந்த இஷ்டத்துக்கு பாட்டுக்கு போகுது. இந்த அந்த ஆயன் இருக்கிறார் பாருங்க, ஆடை பாதுகாக்கிறதுக்காக இரவு பகல் இல்லாம கண் விழிச்சு காத்துக்கிட்டு இருப்பான். நமக்கு தெரியும், பைபிள்ல நம்ம நிறைய இடங்களை படிச்சிருப்போம். யாரு நல்ல ஆயன்? ஆடுக்காக உயிரே கொடுப்பான், கண் விழிச்சு பாதுகாப்பான், வேலி கட்டி பாதுகாப்பான், இப்படின்னு சொல்லிட்டு நிறைய குவாலிட்டிஸ் நமக்கு இருக்கும். அப்படி நல்ல ஆயன். இந்த ஆடு நல்ல ஆடா? கேள்விக்குறியா இருக்கு. ஏன்னா இந்த ஆயனுடைய பாதுகாப்பு வேலியை தாண்டி எட்டி பார்க்குது இந்த ஆடு. வாவ், வெளியில எவ்வளவு கலர்ஃபுல்லான உலகம், வெளியில எவ்வளவு கலர்ஃபுல்லான உலகம். இந்த வேலிக்குள்ள எனக்கு காஞ்சு போன புல்லும் தீஞ்சு போன தண்ணியும் மட்டும்தான் கிடைக்குது. வெளியில பார், எவ்வளவு அழகான செடிகள், எவ்வளவு அழகான கொடிகள், அதெல்லாம் சாப்பிட்டா நான் நல்லா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆடு வேலி தாண்டுது. ஒரு நாளைக்கு வேலியை தாண்டி சந்தோஷம், வாவ் நான் தாண்டிட்டேன், நான் தப்பிச்சிட்டேன். ஆடுக்கு ஒரே சந்தோஷம். பார்க்குற செடியெல்லாம் போய் கடிக்குது, பார்க்குற எல்லா இடத்தையும் போய் தின்னுது. எல்லாம் தின்னு 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 கடைசியில் ஏதோ ஒரு இடத்துல போய் நிற்கிது. எங்கே நிற்கிறோன்னே தெரியாம போச்சு ஆடுக்கு. திரும்பி பார்க்குது, எந்த பக்கமாக வந்தேன் ஆடுக்கு தெரியல. ஆடு சாப்பிட்றதுலேயே கவனமாக இருந்துச்சு, எந்த வழியில் வந்ததுன்னு தெரியாம போச்சு ஆடுக்கு. சாதாரணமா ஆயன் கூட இருப்பான், ஆயன் இந்த பக்கமா அந்த பக்கமான்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போயிடுவான். ஆனா இப்போ தனியா வந்திருக்கு ஆடு, சொந்த இஷ்டத்துக்கு வந்திருக்கு. உலகத்தை பார்த்து, உலகத்துல இருக்க கலர்ஃபுல்லான ஐட்டங்களை பார்த்து அது நல்லது, இது நல்லது, இது நல்லது, இந்த பாதுகாப்பு வலயத்துக்குள்ள இருந்தா இதெல்லாம் கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு தப்பிச்சு வெளியில வந்து எல்லாத்தையும் போய் கடிச்சு 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 கடைசியில இருட்டானே தான் தெரிஞ்சுது, ஐயையோ வழி போச்சே. ஆனா ஆடுக்கு வழி தெரியலனாலும் ஒரு விஷயம் ஆடுக்கு நல்லா தெரியும். என்ன தெரியுமா? கண்ணை மூடி கத்துறது. ஆடுக்கு ஒரே ஒரு விஷயம் தெரியுங்க, கண்ணை மூடி நின்று கத்த ஆரம்பிச்சு பே. ஆடு கத்த 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 என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, அங்க ஆயன் தன்னுடைய தொழுவத்தில் பார்க்குறான், ஒரு ஆடு கம்மியா இருக்கு. கண்டுபிடிச்சிட்டான், அது ஏன் ஆடுதான் கத்துது, அது ஏன் ஆடுதான் கத்துது அப்படின்னு சொல்லிட்டு அந்த குரலை கேட்டுட்டு ஆயன் அந்த ஆடை தேடி போறான். அந்த ஆடினுடைய இடத்துல இருந்து யோசிச்சு பாருங்க, அந்த ஆட்டுக்கு எந்த தகுதியாவது இருக்கா? திரும்பி அந்த அந்த ஆட்டு தொழுது வர்றதுக்கு என்ன தகுதி இருக்கு அந்த ஆடுக்கு? எந்த தகுதியுமே கிடையாதுங்க. சொந்த இஷ்டத்துக்கு ஓடி போச்சுங்க. இந்த கூட்டுல இருக்க வேணாம், பிடிக்கலன்னு சொல்லிட்டு தான் போச்சு. இந்த கூடெல்லாம் எனக்கு வேண்டாம், எனக்கு வெளியுலகம் தான் வேணும்னு சொல்லிட்டு போன ஆடுங்க. அது என்ன மூஞ்சி வச்சுக்கிட்ட உள்ள கூட்டிட்டு வர்றது? அதை அந்த ஆடுக்கு என்ன தகுதி இருக்கு? அழறதுக்கு என்ன தகுதி அதுக்கு? ஆனா எல்லா தகுதியும், எந்த தகுதியுமே பார்க்காம அந்த ஆயன் என்ன பண்றான், அந்த ஆடினுடைய குரலை கேட்டு ஆடை தேடி போய் அந்த ஆட்டை தன்னுடைய தோள் மேல சுமந்துக்கிட்டு மறுபடியும் அந்த ஆலைக்குள் கடந்து வருகின்றான் அப்படின்னு சொல்லுது. தகுதியே இல்லாத ஆடை தோளின் மேல் சுமந்து மறுபடியும் எங்கேந்து இறங்கி போச்சோ அதே இடத்துக்கு கொண்டு வந்து சேர்க்கிற அந்த அன்பு இருக்குதே, அந்த அன்புக்கு பேரு தாங்க இரக்கம். இந்த தகுதியுமே இல்லைனாலும் அந்த ஆட்டை தன்னுடைய தோளின் மேல் சுமந்து மறுபடியும் அந்த ஆட்டு தொழுவத்துக்கு கூட்டி கொண்டு வரான். அதுக்கு பேரு தாங்க இரக்கம்.
ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. praise the lord, praise the lord. பைபிள்ல இப்படி தொலைஞ்சு போன ஒரு ஆடு நம்மளால பார்க்க முடியும். ஒரு அருமையான கேரக்டர்ல நம்மளால பார்க்க முடியும். யாருன்னு கேக்குறீங்களா? சாமுவேல் முதல் புத்தகம் 12வது அதிகாரம் 13-15 இறைவார்த்தைகள். யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம தாவீது தாங்க. நம்ம தாவீது நல்லா யோசிச்சு பாருங்க. தாவீதுக்கு என்ன குறை? அவனுக்கு என்ன குறை? எந்த குறையுமே இல்லைங்க. எங்கேயோ ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்த பையங்க, எங்கேயோ ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்த பையனை இன்னைக்கு அரியணையில் உட்கார வச்சிருக்கிறார். எங்கேயோ ஒன்னுத்துக்கும் லாய்க்கு இல்லாம எங்கேயோ ஒன்னுக்கும் ரெண்டுக்கும் பின்னாடி சுத்திட்டு இருந்தவன் இன்னைக்கு இஸ்ரேல் நாட்டினுடைய அரசனாக மணிமுடி சூடப்பட்டு அரியணையில் உட்கார்ந்துகிட்டு இருக்கான். அவனுக்கு என்ன குறை பாருங்க, என்ன குறை அவன் வாழ்க்கையில? சாப்பாடு இல்லையா? சாப்பாடுக்கு சாப்பாடு, நேரத்துக்கு எல்லாமே அவன் வாழ்க்கையில எல்லாமே கிடைச்சது. பணம், பதவி, பொறுப்பு, அவன் எவ்வளவு விஷயங்கள். அவனுக்கு என்ன கல்யாணம் பண்ணலன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? எத்தனை பொண்டாட்டின்னு பைபிள்லே பாருங்க, நிறையா. ஆனா இது எல்லாம் இருந்தும் நம்மால் வேலிக்குள்ளே இருந்து எட்டி பார்க்கிறார். வாவ், வெளியில அழகா இன்னொன்னு இருக்குது. நம்மளுடைய மைனஸ் பாயிண்ட் என்ன தெரியுமா? பல நேரங்கள்ல நம்ம கிட்ட இருக்கிறத பார்க்க மாட்டோம். நார்மலா நம்மளுடைய கண்ணு எங்கன்னா வெளியில தான் இருக்கும். நல்லா யோசிச்சு பாருங்களேன். ஒரு திருமணத்துக்கு போறீங்க, கல்யாணத்துக்கு போறீங்க, போயிட்டு அங்க சாப்பிட உட்கார்ந்துக்கிட்டு இருக்கீங்க. சாப்பிட உட்காரும் போது ஒரு விஷயமா பரிமாறிக்கிட்டு இருக்காங்க. பரிமாறும் பொழுது நார்மலா நம்ம கண்ணு எங்க இருக்கும்? சாதாரணமா நம்ம கண்ணு 2 இடத்துக்கு போயிட்டு வரும். கம்பாரிசன். அங்க இருக்கிறதெல்லாம் இங்க இருக்கா? இங்க இருக்கிறத நம்ம சாப்பிட மாட்டோம், சந்தோஷப்பட மாட்டோம். நம்ம என்ன பண்ணுவோம்? எல்லாமே அங்க இருக்கிறது இருக்கா, ஆப்போசிட்ல இருக்கிறது இருக்கா, பக்கத்துல இருக்கிறது இருக்கா? நமக்கு எப்பவுமே வெளியில இருக்கிறதுல தான் கண்ணு. அதே மாதிரிதான் தாவீது வாழ்க்கையில எல்லாமே இருந்துச்சு. தாவீதுடைய வாழ்க்கையில எல்லாமே இருந்துச்சு, அளவுக்கு அதிகமாவே. ஆனா இது எல்லாம் இருந்தும் அவன் கண்ணு வேலிக்கு வெளியில எட்டி பார்த்துச்சு. வேலிக்கு வெளியில எட்டி பார்த்துச்சு. எட்டி பார்த்த கண்ணு அதோட நிக்கல, வேலிக்கு எகிரி குதிச்சு வெளியில போக ஆரம்பிச்சது. போச்சு, நல்லா என்ஜாய் பண்ணுச்சு. அதுக்கப்புறம் மாட்டிக்கிட்டு நின்னுச்சு. எப்ப தெரியுமா? நாத்தான் இறைவாக்கினர் வந்துகிட்டு, அரசே நீ எல்லாம் என்ன காரியம்டா பண்ணி வச்சிருக்கிறேன்னு சொன்ன உடனே தான் தாவீதுக்கு நினைவு திரும்ப வந்துச்சு. ஐயையோ மாட்டிக்கிட்டோமே, ஐயையோ வழி மறந்து போச்சே, என்ன பண்றது, வேலியை தாண்டி வெளியில வந்துட்டனே. அப்பதான் தாவீதுக்கு கண்ணு திறக்குது. தாவீதுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. தாவீதுக்கு தெரிஞ்ச ஒரே வேலை, இந்த ஆடு பண்ண வேலை என்னது? அழுவ ஆரம்பிச்ச. ஆண்டவரே பாவியன் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, ஹிசோப்பினால் என்னை கழுவும் ஆண்டவரே, நான் பாவத்தோடு பிறந்தேன், பாவத்தோடு வாழ்கிறேன், நீர் என்னை கழுவும் ஆண்டவரே. 51வது திருப்பாடல் எடுத்து பார்த்தீங்கன்னா தாவீதுனுடைய அழுகுரல் நம்மளால கேட்க முடியுங்க. அவ்வளவு ஆழமான ஒரு அழுகை. அந்த அழுக முடிக்கிறதுக்குள்ள நாத்தான் இறைவாக்கினரை ஆண்டவர் கூப்பிடுறாரு. தாவீது அழுத முடிக்கிறதுக்குள்ள நாத்தான் இறைவாக்கினர் ஆண்டவர் கூப்பிடுறாரு. ஏய் போய் தாவீது கிட்ட சொல்லு அவனை மன்னிச்சுட்டேன்னு. போய் தாவீது கிட்ட சொல்லு, நீ கிளம்பி வராத, போய் தாவீது பாரு, தாவீத என் பையனை பார்த்து சொல்லு நான் அவனை மன்னிச்சுட்டேன்னு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு நாத்தான் இறைவாக்கினர் மறுபடியும் தாவீது அழுது முடிக்கிறதுக்கு முன்னாடி ஆண்டவர் அனுப்புறாருங்க. அதுக்கு பேருதான் இரக்கம். அதுக்கு பேருதான் இரக்கம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்முடைய அன்றாட வாழ்க்கையில எத்தனையோ பேர் இந்த ஆடு மாதிரி வாழ்க்கையில எல்லாமே இருந்தும் வெளியில எட்டி பார்த்துக்கிட்டு இருக்க வாழ்க்கைகள். வாழ்க்கையில எவ்வளோ பணம் இருந்தும் கிடைக்க வேண்டிய ஒரு 1/2 ஏக்கர் நிலத்துக்காக லோலோன்னு அலைஞ்சுக்கிட்டு இருக்க எத்தனையோ வாழ்க்கைகள். வாழ்க்கையில எவ்வளவோ சம்பாதிச்சு வச்சிருந்தாலும் அண்ணன் தர வேண்டிய ஒரு 10,000 ரூபாவுக்காக அண்ணனை கோர்ட்ல கேஸுக்கு நிக்க வைக்கிற எத்தனையோ வாழ்க்கைகள். வாழ்க்கையில இருக்கிறத வச்சு சந்தோஷப்படாம, ஆண்டவர் அளவுக்கு அதிகமா கொடுத்திருக்கிற விஷயத்துக்கு நன்றி சொல்லாம, வெளியில இருக்கிற சின்ன சின்ன காரியங்களை எட்டி பார்த்துட்டு அது இருந்தா நல்லா இருந்திருக்கும், இது இருந்தா நல்லா இருந்திருக்கும்னு சொல்லிட்டு எட்டி பார்த்து வாழற வாழ்க்கைகள்.
பார்த்தா மட்டும் போதல நிக்கல, பார்க்கறதோட நிக்கல. என்ன ஆகுதுன்னா நிறைய வாழ்க்கை எகிரி குதிச்சு வெளியில போயிட்டு நிறைய இடங்கள்ல மாட்டி தவிக்குதுங்க. கண்ணை திறந்து பார்க்கும் பொழுதுதான் மாட்டுனது தெரியுது. ஆனா அந்த நேரத்துல நீ அழுகுரல் எழுப்பும் போது உன்னை எப்ராஹிம் நீ என் அருமை மகன் அல்லவா, நீ என் அன்பு குழந்தை அல்லவா அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய மாரோடு சேர்க்கிற அந்த அன்பு இருக்குது பாருங்க. அந்த அன்புக்கு பேரு தாங்க இரக்கம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இது முதல் உவமை. ஆண்டவர் எப்படி இரக்கம் காட்டுறாருன்ற சொல்ல அழகா சொல்லக்கூடிய முதல் உவமை. இனி ரெண்டாவது உவமை இதை விட ஸ்பெஷலான ஒரு கேஸ். என்னன்னு கேட்டீங்கன்னா, தொலைஞ்சு போன நாணயம், காணாமல் போன நாணயம். இந்த ஆடு விஷயத்துல ஒரு பிளஸ் பாயிண்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆடு தொலைஞ்சு போச்சுன்னா ஆடு கத்தவாவது செய்யும். நாணயம் தொலைஞ்சு போச்சுன்னா நாணயம் வாய் கூட திறக்காதுங்க. எந்த பக்கம் ஓடிச்சு, எங்க விழுந்து கிடக்குது, எங்க போச்சு, கீழையா மேலையா உள்ளையா வெளியா எங்க இருக்குதுன்னு கூட தெரியாதுங்க. அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல ஆண்டவர் சொல்றாரு, ஆண்டவருக்கு டபுள் மடங்கு எஃபர்ட் எடுக்க வேண்டி வருது. அந்த ஊமையை எடுத்து பாருங்க. இந்த ஆடினுடைய ஊமையில ஆடினுடைய குரலை கேட்டு ஆயன் போயிட்டு கண்டுபிடிச்சிட்டு எடுத்துட்டு வந்துருவான். ஆனா நாணயத்தினுடைய ஊமையை எடுத்து பாருங்க. ஆண்டவர் சொல்லுவார், அந்த பெண்மணி என்ன செய்யறா, முதல்ல விளக்கேத்துறா, வீடு முழுசா பெருக்கி எடுக்கிறா, எல்லா இடத்துலையும் தேடுறா, கடைசியில கண்டுபிடிக்கிறா. எவ்வளவு எஃபர்ட் எடுக்க வேண்டியது இருக்கு பாருங்க. முதல்ல சும்மா கேள்வி அந்த ஆட்டினுடைய குரலை வச்சுக்கிட்டு கண்டுபிடிச்சிட்டு வந்துடலாம். ஆனா ரெண்டாவது விஷயத்துல அப்படி கிடையாது. நாணயம் எந்த எஃபர்ட்டுமே எடுக்காது. அப்படி இருக்கிற நாணயத்தை கூட ஆண்டவர் 2 மடங்கு எஃபர்ட் போட்டுக்கிட்டு தேடி கண்டுபிடிச்சு மறுபடியும் தன்னோட சேர்த்து கொள்ற அந்த அருமையான நிகழ்வை தான் காணாமல் போன நாணயத்துல நம்ம படிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்பார்ந்தவர்களே, நிறைய பேரு இந்த நாணயத்தை மாதிரி தான் திரும்பி வர மறுத்து வாழுகிறவர்கள். திரும்பி வர்றதுக்கு மறுக்கிறவங்க. எப்படியும் மாட்டிட்டோம், இனி எதுக்கு திரும்பி போயிட்டு, எப்படியும் குடிக்க ஆரம்பிச்சிடும், இனி எதுக்கு சாமி திருந்திக்கிட்டு. நிறைய பேர் அப்படியே வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க. எப்படியும் ஆரம்பிச்சிட்டேன் சாமி, இனி என்னாலாம் நிறுத்த முடியாது, அப்படியே தொடர்ந்துக்கிறேன். ஆடு குரலை வாச்சி எடுப்பிச்சு, நாணயம் எந்த அசைவுமே இல்லாம அப்படியே பாசிவா கிடக்கும். வந்தா வா, இல்லைன்னா எனக்கு என்ன. ஆனா அப்படிப்பட்ட நாணயங்களை கூட தேடி ஆண்டவர் போறாருன்றதுதான் இரக்கம். அதனுடைய செகண்ட் ஸ்டேஜில் நம்ம பார்க்கிறோம். இரக்கத்தினுடைய செகண்ட் ஸ்டேஜ் அங்கதான் நம்ம பார்க்கிறோம். என்னன்னு கேட்டீங்கன்னா, எந்த அசைவுமே இல்லாத வாழ்க்கைகளில் கூட ஆண்டவர் நேரடியா கடந்து சென்று மறுபடியும் தன்னோட சேர்த்து கொள்கின்ற அனுபவத்துக்கு பேரு தான் இரக்கம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பைபிள்ல அதுக்கும் ஒரு அருமையான உதாரணம் இருக்கு. யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, திருத்தூதர்கள் பணிகள்ல நம்ம பார்க்கக்கூடிய அந்த உதாரணம். திருத்தூதர்கள் பணிகள் 9வது அதிகாரம் 4வது இறைவார்த்தை. ஒருத்தன் குதிரை மேல பயங்கர ஃபாஸ்டா போய்கிட்டு இருக்கணும். மண்டை மேல போட்டு கீழே தள்ளி விட்டுட்டு, சவுல் சவுல் ஏன் என்னை துன்புறுத்துகிறாய், சவுல் சவுல் ஏன் என்னை துன்புறுத்துகிறாய். சவுலுடைய வாழ்க்கையில ஆண்டவர் கூப்பிடணும்னு ஏதாவது இருக்கா? ஆண்டவரை துன்புறுத்தினவங்க அவங்க. ஆண்டவருடைய திருச்சபையை உண்டு இல்ல அப்படின்னு பண்றேன் அப்படின்னு என்ன சொல்றது, பர்மிஷன் வாங்கி போனவன், மூப்பர்கள் கிட்ட போயிட்டு பர்மிஷன் வாங்குறதுக்காக போனவன், கிறிஸ்தவன்ற ஒருத்தன் கூட நீ உலகத்துல இருக்காம பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வம்புக்கு கூப்பிட்டு போனவன். அப்படிப்பட்ட சாவுல ஆண்டவர் மண்டை மேல கொட்டிட்டு 2 டபுள் மடங்கு எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போட்டுட்டு சாவுல தன்னோட சேர்த்துக்கிட்டு பவுலடியாரா மாத்துகின்றார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனாலதான் பவுலடியார் அழகா சொல்லி வைப்பார், நான் என்னமா இருக்கிறனோ
அது நாம் உருவாக்குனது கிடையாது, நான் கண்டுபிடிச்சது கிடையாது, நான் அடைஞ்சது கிடையாது. நான் என்னவா இருக்கணும், அது எல்லாமே எனக்கு ஆண்டவர் கொடுத்தது. அவருடைய அன்பு தான், அவருடைய இரக்கம் தான் இன்னைக்கு நான் இப்படி நிக்கிறேன் அப்படின்னு பவுலுடையார் சொல்லுவாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாணயம் மாதிரி எந்த அசைவுமே, எந்த எஃபர்ட்டுமே, எந்த முயற்சியுமே எடுக்காம திரும்பி வர மறுத்து வாழ்கின்ற வாழ்க்கைகளில் கூட ஆண்டவர் கடந்து சென்று அவர்களை தன்னோடு சேர்த்து கொள்கின்ற அனுபவத்தை இருக்கு பாருங்க. அந்த அனுபவத்துக்கு பேரு தான் இரக்கம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இனி மூணாவது உவமை ஒன்று இருக்குதுங்க. மூணாவது உவமை காணாமல் போன மகனுடைய உவமை. ஆனா இதுக்கு மட்டும் தலைப்பு பார்த்தீங்கன்னா எப்பவுமே நார்மலா நம்ம சாதாரணமா ஊதாரி மகன் அப்படின்னு சொல்லுவோம், காணாமல் போன மகன் சொல்ல மாட்டோம். ஊதாரி மகன் தலைப்பு என்னன்றது நமக்கு பிரச்சனை கிடையாது. நம்ம பிரச்சனை என்னன்னா தொலைஞ்சு போன பையன். இந்த ஊமை வழியா ஆண்டவர் நம்ம கிட்ட என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அன்பானவர்களே, ஒரு சில வாழ்க்கைகள்ல ஆண்டவர் எப்படின்னு கேட்டீங்கன்னா கம்ப்ளீட் ஃப்ரீடம் கொடுப்பார். கம்ப்ளீட் ஃப்ரீடம். ஆண்டவர் அன்னைக்கு ஆதாம் ஏவாள் கையில கொடுத்தாரு, இந்த உலகத்தை பார், எல்லாமே உன் கையில கொடுக்கிறேன், எல்லாமே உனக்கு கீழ்ப்பட்டு இருக்கும், எல்லாமே உன்னுடையது தான். அன்பானவர்களே, புக் ஆஃப் டியூட்ரானமி இணைச்சட்ட புத்தகம் 30வது அதிகாரம் 15வது இறைவார்த்தையில நம்ம இப்படி படிப்போம். வாழ்வையும் நன்மையையும் சாவையும் தீமையையும் நான் இன்று உனக்கு முன்பாக வைக்கிறேன், எது வேணும்னு நீ தேர்ந்தெடுத்துக்கலாம். உன் வாழ்க்கை முன்னாடி வாழ்வையும் சாவையும் வைப்பேன், நன்மையையும் தீமையும் இருக்கும் உன் கண்ணு முன்னாடி. யூ ஹாவ் ஃப்ரீடம் டு சூஸ் வாட் யூ லைக். கடவுள் உன்னை வற்புறுத்த மாட்டார், நீ இதை தான் தேர்ந்தெடுக்கணும், இதுதான் பண்ணணும், இதுதான் பேசணும், இதுதான் பார்க்கணும், இதுதான் கேட்கணும். கேட்க மாட்டார், சொல்ல மாட்டார். எந்த விஷயத்திலையும் கடவுள் உன் வாழ்க்கையில இன்டர்வீன் பண்ணவே மாட்டார். யூ ஹாவ் கம்ப்ளீட் ஃப்ரீடம் ஓவர் யுவர் லைஃப். உன் வாழ்க்கையினுடைய முழு ரெஸ்பான்சிபிலிட்டி உன் கையில தான் கொடுத்திருக்கிறார். முழு ஃப்ரீடம் உன்கிட்ட கொடுத்திருக்கிறார். யூ கேன் சூஸ் வாட் யூ வாண்ட், குட் ஆர் பெட்டர், குட் ஆர் பேட். நீ டிசைட் பண்ணிக்கலாம் உனக்கு எது வேணும் அப்படின்றத நீ டிசைட் பண்ணிக்கலாம். ஆனா அந்த அப்பா அந்த பையன் கையில கொடுத்துட்டு அந்த பையனை முடிவு பண்ண வச்சுட்டு பையன் என்ன பண்றான், தவறான டெசிஷன் எடுக்கிறான், அப்பாவை விட்டுட்டு போறான். அந்த அப்பா போகாதப்பா, போகாத தம்பி, இந்த தமிழ் சீரியல் எல்லாம் வருமே டண்டடன் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி எந்த டிராமாவும் கிடையாதுங்க. அப்பா அவனை கட்டி பிடிச்சி தம்பிக்கு போகாதப்பா கிடையாதுங்க. அப்பா பையன் போறத வேதனையோட பார்த்து நிக்கிறார். ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்லை, ஒரு வார்த்தை கூட சொல்லல. ஆனா பைபிள் வேற ஒரு வார்த்தை சொல்லுது. என்ன தெரியுமா? பையன் திரும்பி வருவான்னு ஒவ்வொரு நாளைக்கும் காத்துக்கிட்டு இருந்தாரு. பையன் திரும்பி வருவான், என் பையன் என்னை விட்டுட்டு போனா எங்க போறான், என் கிட்டதான் வருவான்ற நம்பிக்கையோட ஒவ்வொரு நாளைக்கும் வாசப்படியில பையன் நிழலுக்காக காத்துக்கிட்டு இருந்தாருன்னு பைபிள் சொல்லும். அப்பாவுக்கு ஏதாவது தேவையா? பையனுக்கு என்ன தகுதிங்க இருக்கு அப்பா அந்த மாதிரி நிக்கிறதுக்கு? பையனுக்கு என்ன தகுதி இருக்கு அப்பா தேடுறதுக்கு, அப்பா காத்து நிக்கிறதுக்கு? இவ்வளோ நாள் அவன் வாழ்க்கையில எல்லாமே ப்ரொவைட் பண்ணது இந்த அப்பா தான். அவனுக்கு நேரான நேரத்துக்கு சாப்பாடு, துணிமணி, என்ஜாய்மெண்ட், ஃபுல்ஃபில்மெண்ட் எல்லாமே அவன் வாழ்க்கையில இது வரைக்கும் அந்த அப்பா தான் கிடைச்சது, அந்த அப்பாவால தான் கிடைச்சது. எல்லாமே அவனுக்கும் தெரியும். ஆனா அப்படி இருந்தும் எனக்கு வேண்டியது, எனக்கு சேர வேண்டியது எனக்கு கொடுங்கன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு போறானே, அவனுக்கு என்ன தகுதி இருக்கு மறுபடியும் அந்த வீட்டுக்கு திரும்பி வர்றதுக்கு? அவனுக்கு என்ன தகுதி இருக்கு? ஆனா அவன் திரும்பி வரும் பொழுது பைபிள் அங்கதான் டிராமா அழகா காட்டுது. பைபிள்ல என்ன டிராமா அன்பார்ந்தவர்களே! பைபிள்ல லூக்கா நற்செய்தியாளர் அவ்வளவு அழகா வர்ணிக்கிறார். அப்பா மகன் தூரத்துல வர நிழல் பார்த்த உடனே வீட்டை விட்டு ஓடுறாரு. ஓடி போய் மகனை கட்டி பிடிக்கிறார், முத்தம் கொடுக்கிறாரு. இவன் எங்கேருந்து வந்தான் தெரியுமா? பன்றி கூட்டுல இருந்து வந்தாங்க. பண்ணி இருந்த சாப்பிட்டு அந்த மாதிரி துணிமணி போட்டுக்கிட்டு பிச்சைக்கார மாதிரி அப்படி ஒரு நிலைமையில அவன் வரான். ஆனா எந்த ஒரு நிலைமையில இருந்தாலும் இவன் நிழலை பார்த்த உடனே அப்பாவுக்கு புரிஞ்சிருச்சு, அது ஏன் பிள்ளை, அது ஏன் பிள்ளை.
அப்பா ஓடுறாரு, வீட்டை விட்டுட்டு, தன்னுடைய மாளிகையை விட்டுட்டு ஓடுறாரு. ஓடி போய் மகனை நெஞ்சோட சேர்த்துட்டு முத்தம் கொடுத்துட்டு, அப்பா இப்பயாவது வந்தியே, சந்தோஷம்டா தம்பி. அப்பாவுக்கு அவ்வளவு சந்தோஷங்க, அவ்வளவு சந்தோஷம். அந்த கட்டி பிடிச்சு மாரோட அணைச்சு மறுபடியும் அந்த வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போச்சே அந்த அன்பு, அந்த அன்புக்கு பேரு தான் இரக்கம். அந்த அன்புக்கு பேரு தான் இரக்கம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. அன்பார்ந்தவர்களே, கடவுள் ஒரு சில வாழ்க்கைகள் அப்படிதான் கம்ப்ளீட் ஃப்ரீடம் கொடுப்பார். கொடுத்துட்டு இது பண்ணணும் அது பண்ணணும்னு கேட்க மாட்டார். அவரு காத்துக்கிட்டு இருப்பார். என் பையன் நல்லது தேர்ந்தெடுப்பானா, என் பிள்ளை நல்லதை தேர்ந்தெடுப்பாளா, இனி தேர்ந்தெடுப்ப தவறி போனாலும் என் பையன் திரும்பி வருவான், என் பிள்ளை திரும்பி வருவா அப்படின்ற நம்பிக்கையோட ஒவ்வொரு நாளைக்கும் அந்த ஆண்டவர் காத்துக்கிட்டே இருப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனாலதான் அகுஸ்தினார் அழகா சொல்லுவார், ஆண்டவர் இந்த ஃப்ரீடம் கொடுப்பாரு, கம்ப்ளீட் ஃப்ரீடம் நமக்கு கொடுத்திருக்கிறாருன்றது அகுஸ்தினார் அழகா சொல்லி வைப்பார். God who created you without you cannot save you without you. God who created you without you cannot save you without you. உன் அனுமதி இல்லாமல் உன்னை படைச்ச ஆண்டவருக்கு உன் அனுமதி இல்லாம உன்னை காப்பாற்ற முடியாது. உன் அனுமதி இல்லாம உன்னை படைச்சார், உன் அனுமதி இல்லாம உன்னை படைச்ச கடவுளுக்கு உன் அனுமதி இல்லாம உன்னை மீட்க முடியாது. ஹல்லேலூயா. அவ்வளவு ஃப்ரீடம் நம்ம கையில ஆண்டவர் கொடுத்திருக்கிறாருங்க. அவ்வளவு ஃப்ரீடம் நம்ம கையில ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த ஃப்ரீடத்தை நல்ல முறையில பயன்படுத்துறோமா இல்லையான்றது தான் கேள்வி. இனி ஃப்ரீடத்தை மிஸ்யூஸ் பண்ணிட்டு நம்ம பாட்டுக்கு நம்ம இஷ்டத்துக்கு வாழும் பொழுதும் ஆண்டவர் நமக்காக காத்துக்கிட்டு நிற்பார். அப்பா மகனுடைய நிழலுக்காக காத்து நின்னது போல அந்த நம்மளுடைய அப்பா நமக்காக, என் பையன் என் பிள்ளை திரும்பி வருவான்ற நம்பிக்கையோட ஒவ்வொரு நாளைக்கும் காத்து நிற்கிறார் பாருங்க. அந்த காத்து நிற்கிறதுக்கு பேரு தான் இரக்கம். உன்னுடைய ஃப்ரீடத்துக்கு ஏற்றா போல ஆண்டவர் உனக்காக காத்து நிற்பார். நல்லது தேர்ந்தெடுத்தா சந்தோஷப்படுவார். தவறான விஷயத்தை நீ தேர்ந்தெடுத்தனா திரும்பி வர உனக்காக ஆவலோடு காத்திருப்பார். இதுதான் ஆண்டவர் நம்ம மேல வச்சிருக்கிற இரக்கத்தினுடைய டிஃபரண்ட் ஸ்டேஜஸ். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால தான் ரோமையர் 9:18 நம்ம முன்னாடியே படிச்சோம். ஆண்டவர் தாம் விரும்புவது போல சிலருக்கு இரக்கம் காட்டுகிறார். அது ஒரு சில நேரங்கள்ல ஆடுகள் மாதிரி இருக்கலாம், நாணயம் மாதிரி இருக்கலாம், காணாமல் போன மகன் மாதிரி இருக்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்பார்ந்தவர்களே, இவ்வளவு நேரம் சொன்னது ஃபர்ஸ்ட் பார்ட் தாங்க. மறுபடியும் ஆண்டவர் எப்படி இரக்கம் காட்டுறாருன்றது தான். நமக்கு இது எல்லாம் மாடல்ஸ் தான். உங்களுடைய விண்ணக தந்தை இரக்கமுள்ளவராக இருப்பது போல நீங்களும் இரக்கமுள்ளவர்களாக இருங்கள். ரெண்டாவது பாட்டு தான் நம்ம பார்க்க போறோம். ஆண்டவர் எப்படி இறக்கப்படுறாருன்னு நம்ம பார்த்தோம். இந்த மூணுத்தையும் நம்ம வாழ்க்கையில நம்ம அப்ளை பண்ணணும். அதுக்காக தான் இவ்வளவு நேரம் இவ்வளவு பெருசா நான் பேசிக்கிட்டு இருந்தேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓகே, நம்மளுடைய வாழ்க்கையில இது எப்படி அப்ளை பண்றது? முதல் விஷயம், காணாமல் போன ஆடு. நம்ம வாழ்க்கையிலையும் நம்மளை சுத்தியும் நிறைய ஆடுகள் இருக்குதுங்க. நம்ம குடும்பமா இருக்கலாம், பெற்றோர், உறவினர்கள், நண்பர்கள், எத்தனையோ ஆடுகள். அதுல ஒரு சில ஆடுகள் நம்மளை விட்டுட்டு போன ஆடுகள் நிறைய இருந்திருக்கும். நீ வேண்டாம், உன் சகவாசமே வேண்டாம், உன் நட்பு வேண்டாம், உன் உறவே வேண்டாம், கணவன் வேணாம், மனைவி வேணாம், அப்பா வேணாம், அம்மா வேணாம், பையன் வேணாம், பொண்ணு வேணாம், தூக்கி எறிஞ்சு போன எத்தனையோ வாழ்க்கைகள் இருக்கலாம். ஆயன் வேணான்னு தூக்கி எறிஞ்சு போன ஆடு மாதிரி வெளியில் இருக்கிற அழகை பார்த்து, வெளியில் இருக்கிற சந்தோஷங்களை பார்த்து, வெளியில் இருக்கிற நட்பை பார்த்து உன்னை தூக்கி எறிஞ்சு போன நிறைய ஆடுகள் உனக்கு சுத்தியும் இருக்கலாம். அந்த ஆடுகள் மத்தியில நீ நல்ல ஆயனா இருக்கிறியா? இருந்தா நீ உன் விண்ணக தந்தையை போல இரக்கமுள்ளவனாக இருக்கிற. நல்ல ஆயனாக நீ இருந்தனா
நீ உன்னுடைய விண்ணக தந்தையை போல இரக்கமுள்ளவனாக இருக்கிற. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல ஆயனா இருக்கிறது எப்படி? எப்படி நல்ல ஆயனா இருக்கிறது? ஃபர்ஸ்ட் ஒன், விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்மளுடைய சேஃபர் சோன்ல இருந்து வெளியில வரணும். நம்ம என்ன பண்றோம்? தொலைஞ்சு போனவங்களை நம்ம வேலிக்குள்ளேயே நம்மளும் எட்டி பார்க்கிறோம். உள்ள எந்த எஃபர்ட்டும் இல்லாம சும்மா வேணும்னா வரட்டும், நான் வேணா இருக்கிறேன் அப்படின்ற நிலைமையில நிறைய பேர் எந்த எஃபர்ட்டுமே எடுக்காம அவன் வேணா வந்துட்டு போட்டோம், என்னாலாம் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்ற நிலைமையில நம்ம உட்கார்ந்துகிட்டு இருக்கோம். நம்ம சேஃபர் சோனுக்குள்ள நமக்கு எதுக்கு ரிஸ்க்? நான் எதுக்கு ரிஸ்க் எடுக்கணும்? அவன் தானே வேணான்னு சொல்லிட்டு போனா, அவன் வரட்டும். ரிஸ்க் எடுக்க தயங்கிக்கிட்டு சேஃபர் சோனை விட்டு வெளியில போக, அந்த பாதுகாப்பு வலயத்தை விட்டுட்டு வெளியில போக மறுக்கிற நிறைய வாழ்க்கைகள். அதனாலேயே இழந்து போன உறவுகள் மறுபடியும் சேர மாட்டேங்குது நிறைய குடும்பங்கள்ல. ஒரு தியானத்துல ஒரு அண்ணன் வந்தாரு. அண்ணன் வந்துட்டு பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது சொன்னாரு, அண்ணன் பயங்கர ஜெப வீரர், பயங்கரமா ஜெபிக்கிறவர். ஆனா என்ன, மனைவி மேல அவ்வளவு வெறுப்பு. மனைவி விட்டுட்டு போயிட்டாங்க, அதனால மனைவி மேல வெறுப்பு. மனைவி மேல அவ்வளவு வெறுப்பு. ஆனா பயங்கர ஜெப வீரர். வந்து ஜெபிக்கும் பொழுது அண்ணன் பேசும் பொழுது அண்ணன் சொன்னேன், அண்ணன் மனைவி கூட ஏன் பேசாம இருக்கீங்க? ஃபாதர் என்னை விட்டுட்டு போயிட்டா ஃபாதர், என்னால அவன் மூஞ்சியை பார்க்க முடியாது. அண்ணன் நீங்க என்னைக்காவது அவங்க திரும்பி வரணும்னு எதிர்பார்த்திருக்கீங்களா? அவ தான் ஃபாதர் விட்டுட்டு போனா, வேணும்னா அவ வரட்டும். அவ தானே விட்டுட்டு போனா, நான் ஏன் தேடி போகணும்? அவ விட்டுட்டு போனா அவ வரட்டுமே. வெட்டி பேச்சு மட்டும்தாங்க. சும்மா வீம்பு பேசுறவங்க தான் நம்ம எல்லாம். அந்த அண்ணன் அதே மாதிரி உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேடி போக மறுக்கிறவங்க நல்ல ஆயர்களா இருக்க முடியாது. அது இழந்து போன உறவுகளா இருக்கலாம், எதுவா வேணாலும் இருக்கலாம். பையன் அப்பாவை விட்டுட்டு போயிட்டான்ட்டு தேடாம இருக்கிற அப்பா நல்ல ஆயனா இருக்க முடியாதுங்க. கணவன் குடிச்சுக்கிட்டு இருக்கிறாருன்ட்டு கணவன் எக்கடா கெட்டுட்டு போட்டோன்னு சொல்லிட்டு உட்கார்ந்துட்டு இருக்க மனைவி நல்ல ஆயனா இருக்க முடியாதுங்க. பையன் திரும்பி பார்க்க மாட்டேங்கிறான்னு சொல்லிட்டு பையனை வீட்டை விட்டு வெளியில துரத்துற பெற்றோர் நல்ல ஆயர்களா இருக்க முடியாது. பெற்றோருக்கு வயசாயிடுச்சுன்னு சொல்லிட்டு இது எதுக்கும் உதவாதுன்னு சொல்லிட்டு பெற்றோரை வெளியில துரத்தி விடுற பசங்க நல்ல ஆயர்களா இருக்க முடியாது. நல்ல ஆயர்களா இருக்கணும்னா உன்னுடைய சேஃபர் சோன், நீ கட்டி வச்சிருக்கிற பார் ஒரு பாதுகாப்பு வலயம். உன் பணமா இருக்கலாம், பதவியா இருக்கலாம், உன்னுடைய ஈகோவா இருக்கலாம், உன்னுடைய ஆணவமா இருக்கலாம், உன் சுயநலமா இருக்கலாம். இந்த பாதுகாப்பு வலயத்தை விட்டு வெளியில வராம இழந்து போன ஆடை உன்னால தேடி போக முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரெண்டாவது விஷயம், வெளியில போனா மட்டும் பத்தாதுங்க, இருட்டுல ஆட்டை தேடி போகணும். இருட்டுல ஆட்டை தேடி போகணும். வெளிச்சமா இருந்தாலும் இருட்டா இருந்தாலும் ஆட்டை தேடி போகணும். அப்பதான் அந்த ஆடை கண்டுபிடிக்க முடியும். நான் இருந்த இடத்துல உட்காந்துக்கிட்டு ஆடு குரலை பார்த்துட்டு நானும் வேணும் ஆட்டை பார்த்து கத்துனேன்னா ஆடு மறுபடியும் என்கிட்ட வராது. ஆடனுடைய குரலை கேட்டு ஆடை தேடி போனாதான் ஆடு எனக்கு கிடைக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மூணாவது விஷயம், ஆடினுடைய குரலை புரிஞ்சுக்கிற ஆயனா இருக்கணும். நம்ம யோவான் நற்செய்தியில படிப்போம், ஆடுகள் ஆயனுடைய குரலுக்கு செவி சாய்க்கும் அப்படின்னு. அது நல்ல ஆடுக்கான லட்சணம். நல்ல ஆயனுக்கான லட்சணம் என்ன தெரியுமா? ஆடுகளுடைய குரல் ஆயன் கண்டுபிடிப்பான். அவன்தான் நல்ல ஆயன், அவன்தான் நல்ல ஆயன். ஒரு குழந்தை அழுவும் போது எதுக்காக அழுவுதுன்னு கண்டுபிடிக்கிற அம்மாவை தான் நல்ல அம்மான்னு சொல்லுவோம். நம்ம எறும்பு கடிச்சுக்கிட்டு குழந்தை அழுவும் பொழுது வாயில போய் பால் பாட்டில வச்சு கொடுத்தா அந்த அம்மாவை நல்ல அம்மான்னு சொல்லுவோமா? நம்ம சொல்ல மாட்டோம். அந்த குழந்தையினுடைய அழுகுரலை புரிஞ்சுக்கிட்டு எதுக்காக குழந்தை இப்ப அழுவுது, என்ன காரியத்துக்காக குழந்தை அழுவுது கண்டுபிடிச்சு அந்த குழந்தைக்கு என்ன தேவையோ அது செஞ்சு கொடுக்கிற அம்மாவை தான் நல்ல அம்மா நம்ம சொல்லுவோம். அதே மாதிரிதாங்க ஆடுகளை புரிஞ்சு ஆடுகளுடைய வேதனையை தெரிஞ்சுக்கிட்டு ஆடுகளுடைய குரலை கேட்டுக்கிட்டு அந்த ஆட்டை தேடி போய் மறுபடியும் தன்னோட சேர்த்து கொள்றவளை தான் நல்ல ஆயர்கள் அப்படின்னு நம்மளால சொல்ல முடியும். அப்படி நல்ல ஆயனா இருக்கும் பொழுதுதான்
நீ உன்னுடைய விண்ணக தந்தையை போல இரக்கமுள்ளவர்களாக இருக்கிறாய். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இரண்டாவது விஷயம், காணாமல் போன நாணயம். நம்ம வாழ்க்கைகள்ல எகெயின் நாணயத்தை மாதிரி நிறைய பேர் விட்டுட்டு போன உறவுகள், எக்கடா நான் கெட்டுட்டு போட்டுன்னு சொல்லிட்டு போன எத்தனையோ பேர். நம்மளும் போனா போட்டுன்னு சொல்லி விட்டு வச்சிருக்கிறோம். அப்படி கிடையாது. உன்னுடைய விண்ணக தந்தை இரக்கமுள்ளவராய் இருப்பது போல நீயும் இரக்கமுள்ளவனாய் இருக்கணும்னா அந்த நாணயத்தை தேடி நீ போகணும். அது அவ்வளவு சிம்பிளான விஷயம் கிடையாது. ஆட்டை தேடி குரலை கண்டுபிடிச்சு நீ போனா போதும். நாணயத்தை தேடுறது அவ்வளவு சிம்பிள் கிடையாது. நீ எங்கெங்கெல்லாம் தொலைய வாய்ப்பு இருக்கோ எல்லா இடத்துலையும் தேடணும், எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போடணும். அப்பதான் அந்த நாணயம் எங்க இருக்குன்னு கண்டுபிடிச்சு அந்த நாணயத்தை மறுபடியும் கூட சேர்த்துக்க முடியும். எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போடாம ஒரு சில நாணயங்களை நம்ம வாழ்க்கையில மறுபடியும் சேர்த்துக்கொள்ள முடியாது. அது கணவனா இருக்கலாம், மனைவியா இருக்கலாம், பிள்ளைங்களா இருக்கலாம், யாரா வேணாலும் இருக்கலாம். நாணயம் மாதிரி நிறைய பேர் எந்த எஃபர்ட்டுமே எடுக்காம அவங்க மாட்டு வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க. அந்த வாழ்க்கைகள்ல நீ கடந்து சென்று மறுபடியும் அந்த வாழ்க்கைகளை உன் கூட இணைக்கிறதுக்கு நீ முயற்சி எடுத்தேன்னா ஒருவேளை அந்த முயற்சிகள்ல நிறைய பாதிப்பு உனக்கு வரலாம், நிறைய சோதனைகள் உனக்கு வரலாம், ஏளனங்கள் உனக்கு வரலாம். அது எதுவுமே பொருட்படுத்தாம அந்த நாணயம் கிடைக்கிற வரைக்கும் நீ முயற்சி செஞ்சேனா நீ உன்னுடைய விண்ணக தந்தையை போல இரக்கமுள்ளவனாக இருக்கிற. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மூணாவது விஷயம், மூணாவது உவமை, காணாமல் போன மகனுடைய உவமை. அன்பார்ந்தவர்களே, காணாமல் போன ஆட்டை தேடி போன மாதிரி உன்னால தேடி போக முடியலையா? காணாமல் போன நாணயத்தை எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போட்டு தேடின மாதிரி எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போடுறதுக்கும் உன்னால முடியலையா? பரவாயில்ல, அட்லீஸ்ட் மினிமம் உன்னை தேடி வர வாழ்க்கைங்களுக்கு கதவை திறந்து வச்சு காத்திருக்கவாச்சு உன்னால முடியுமா? உன்னை விட்டு போன வாழ்க்கைகள் நிறைய பேர், உன்னை தேடி வர நிறைய பேர் இருக்கிறாங்க. நிறைய பேர் மறுபடியும் என் நண்பனா மாறுவானா, மறுபடியும் என் கணவன் ஏத்துப்பாரா, மறுபடியும் என் மனைவி ஏத்துப்பாங்களா, மறுபடியும் என் அப்பா என்னை ஏத்துப்பாரான்னு சொல்லிட்டு அவளோட நம்மளை தேடி வர நிறைய வாழ்க்கைகள் இருக்கும். அந்த வாழ்க்கைகள் முன்னாடி நீ தேடி போகலனாலும் நீ முயற்சி செய்யலனாலும் மினிமம் மினிமம் உன்னை தேடி வர வாழ்க்கைகளுக்கு கதவை திறந்து வச்சு காத்திருக்க வாச்சுவனால முடியுமா? நீ உன் விண்ணக தந்தையை போல இரக்கமுள்ளவனாக இருக்கிற. காத்திருக்க மனசு இருந்தா நீ உன் விண்ணக தந்தையை போல இரக்கமுள்ளவனாக இருக்கிற. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. அன்பார்ந்தவர்களே, உங்களுடைய விண்ணக தந்தை இரக்கமுள்ளவராக இருப்பது போல நீங்களும் இரக்கமுள்ளவராக இருங்கள். இவ்வளவுதாங்க. 3 ஓமையில நாசுக்கா சுருக்கமா ஆண்டவர் சொல்லி கொடுத்திருக்கிறார். நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில எப்படி இரக்கமுள்ளவர்களா வாழணும், எப்படி இரக்கமுள்ளவர்களா நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் நம்ம வாழணும்னு சுருக்கமா அழகா சொல்லி கொடுத்திருக்கிறார். அதனாலதான் இந்த நற்செய்தி வாசகத்தை காஸ்பல் வித்தின் த காஸ்பல், நற்செய்திக்குள் இருக்கும் நற்செய்தி அப்படின்னு சொல்றாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. அன்பார்ந்தவர்களே, அப்போ இரக்கம் உள்ளவர்களாக வாழ நாம் அழைக்கப்படுகின்றோம். அடுத்த ஒரு கேள்வி வரும். ஃபாதர், ஓகே, நீங்க சொல்றதெல்லாம் சரிதான், விண்ணக தந்தையை போல நானும் இரக்கமுள்ளவனாக இருக்கிறேன்னு வைங்க, எனக்கு என்ன கிடைக்கும்? எனக்கு என்ன லாபம்? அதனால எனக்கு என்ன நடக்க போகுது? அதுக்கும் பைபிள் பதில் சொல்லுதுங்க. அதுக்கும் பதில் பைபிள் சொல்லுது. முதல் விஷயம் பைபிள் சொல்லுது. மத்தேயு நற்செய்தி 5வது அதிகாரம் 45வது இறைவார்த்தை, அல்லது லூக்கா நற்செய்தி 6வது அதிகாரம் 35வது இறைவார்த்தை. பைபிள் சொல்ற விஷயம் என்ன தெரியுமா? நீங்கள் இரக்கம் உள்ளவர்களாக வாழும் பொழுது, இரக்க செயல் செய்யும் பொழுது உன்னத கடவுளின் பிள்ளைகளாக மாறுகின்றீர்கள்.
நீ இரக்கமுள்ளவனாக இரக்கமுள்ளவளாக நீ வாழும் பொழுது நீ உன்னத கடவுளின் மகனாக மகளாக மாறுகின்றாய். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ ஞாயிற்றுக்கிழமை கோயிலுக்கு போறதால கடவுளுடைய பிள்ளையா மாறுவேன்னு பைபிள் சொல்லலைங்க. நீ ஒவ்வொரு நாளைக்கும் 203 மணி ஜெபமாலை நீ சொன்னா நீ கடவுளுடைய பிள்ளையா மாறுவ பைபிள் சொல்லலைங்க. நீ வாரத்துல 3 நாள் உபவாசம் இருந்தா கடவுளுடைய பிள்ளையா மாறுவ பைபிள் சொல்லலைங்க. நீ வேளாங்கண்ணிக்கு முட்டி போட்டு நடந்து போனா கடவுளுடைய பிள்ளையா மாறுவ பைபிள் சொல்லலைங்க. பைபிள் நீ கடவுளுடைய பிள்ளையாக மாற என்ன செய்யணும்னு ஒரே ஒரு வார்த்தையில சொல்லி வச்சிருக்க. என்ன தெரியுமா? நீ இரக்கமுள்ளவனாக வாழும் பொழுது உன்னத கடவுளின் பிள்ளைகளாக மாறுகின்றீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சிம்பிளா சொல்றேன் பாருங்க. என் அப்பாவுடைய குணம் எனக்கு இல்லைன்னா அந்த அப்பாவோட பிள்ளைன்னு நான் சொல்லிட்டு தெரிய முடியுமா? என் அப்பாவோட குணம் என் அம்மாவோட குணம் எனக்கு இல்லைன்னா அவங்க பிள்ளைன்னு என்னால சொல்ல முடியுமா? நம்ம இந்த சின்ன பசங்களை பார்த்துட்டு சொல்லுவோமே, கண்ணு அப்பா மாதிரி இருக்கு, பல்லு அம்மா மாதிரி இருக்கு, வாய் அப்பா மாதிரி இருக்கு. அப்பா மாதிரி ஏதாவது என் வாழ்க்கையில் இல்லாம எப்படி நான் அந்த அப்பாவோட மகன் சொல்ல முடியும்? அதனாலதான் ஆண்டவர் சொல்லி வச்சார், உன் விண்ணக தந்தை இரக்கமுள்ளவராக இருப்பது போல நீ இரக்கமுள்ளவனாக இரு. அப்படி நீ வாழ்ந்தனா அந்த அப்பாவனுடைய பிள்ளை மகன் அப்படின்னு உன்னை பார்க்கிறவங்களுக்கு கண்டுபிடிக்க முடியும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இரண்டாவது விஷயம் பைபிள் சொல்லுது. மத்தேயு நற்செய்தி 5ஆம் அதிகாரம் 7ஆவது இறைவார்த்தை. மத்தேயு நற்செய்தி 5ஆவது அதிகாரம் 7ஆவது இறைவார்த்தை சொல்லுது, இரக்கமுடையோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் இரக்கம் பெறுவர். இரக்கமுடையோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் இரக்கம் பெறுவர். நீ உன் வாழ்நாள்ல ஆண்டவருடைய இரக்கத்துக்கு பாத்திரமானா மாறணுமா? நீ முதல்ல இரக்கமுள்ளவனா வாழணும். நீ உன்னுடைய இவ்வுலக வாழ்க்கை முடிச்சுக்கிட்டு விண்ணகத்துக்கு போகும் பொழுது ஆண்டவர் உன் மேல இறக்கப்படணும்னு நீ எதிர்பார்க்கிறியா? உன்னுடைய வாழ்க்கையில வந்து போன எல்லா குற்றங்களையும் மன்னித்து உன்னை கம்ப்ளீட்டா தூய்மைப்படுத்தி ஆண்டவர் விண்ணக வீட்டுக்கு உன்னை கூட்டிட்டு போகணும்னு நீ எதிர்பார்க்கிறியா? அப்படி உனக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்குதுன்னா நீ முதல்ல இரக்கமுள்ளவனாக வாழ வேண்டும் அப்படின்னு பைபிள் நமக்கு சொல்லிக் கொடுக்குதுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இனி இரக்கமுள்ளவர்களாக வாழல அப்படின்னா என்ன பண்றது? இரக்கமுள்ளவர்களாக வாழும் பொழுது என்ன நல்லதுன்னா, ஒன்று நம்ம கடவுளுடைய பிள்ளைகளாக மாறுறோம். 2 விண்ணகத்துக்கு போகும்போது நமக்கு ஃப்ரீ டிக்கெட்டு. ஏன்னா நம்ம இங்கே உலகத்தில் இரக்கமுள்ளவர்களாக வாழும் பொழுது அவர் கண்டிப்பாக நம்மளுக்கு இரக்கம் காட்டுவார்னு பைபிள் நமக்கு சொல்லிச்சு. ஃப்ரீ டிக்கெட் நமக்கு விண்ணகத்துக்கு கிடைச்சிரும்னு சொல்லிட்டார். அப்போது இதுதான் 2 நல்ல விஷயங்கள் இரக்கமுள்ளவர்களாக வாழும் பொழுது. இரக்கம் இல்லாதவர்களாக வாழும் பொழுது, இரக்க குணம் நம்ம வாழ்க்கையில் இல்லைன்னா என்ன நடக்கும்? அதுவும் பைபிள் சொல்லுதுங்க. என்ன பைபிள் என்ன சொல்லுதுன்னு கேட்டீங்கன்னா, மத்தேயு நற்செய்தி 23ஆவது அதிகாரம் 23ஆவது இறைவார்த்தை. மத்தேயு நற்செய்தி 23ஆவது அதிகாரம் 23ஆவது இறைவார்த்தை. ஆண்டவர் பரிசேயர்களை பார்த்து கடினமாக சொல்லக்கூடிய வார்த்தைகள். வெளிவேடக்காரர்களாகிய பரிசேயரே, ஐயோ உங்களுக்கு கேடு! நீங்கள் சின்ன சின்ன காரியங்கள் எல்லாம் பார்க்குறீங்க, தசமபாகம் கொடுக்குறீங்க, கோயிலுக்கு போறீங்க, அது இதெல்லாம் பண்றீங்க. ஆனா வாழ்க்கையில கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான காரியங்களாகிய இரக்கம், நேர்மை, நீதி, இது எதுவும் வாழ்க்கையில இல்லை. இரக்கம் இல்லாத பரிசேயர்களுடைய வாழ்க்கையை பார்த்து ஆண்டவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? ஐயோ உனக்கு கேடு! அவன் டெய்லியும் கோயிலுக்கு போயிட்டு இருந்தாங்க, வாரம் உபவாசம் இருந்தாங்க, நல்ல ஓரளவுக்கு நல்ல வாழ்க்கையை தான் வாழ்ந்துட்டு இருந்தான், சட்டங்களை 10 கட்டளைகளையும் கடைபிடிச்சிட்டு தான் இருந்தான். ஆனா அவனை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, ஐயோ உனக்கு கேடு! இரக்கம் இல்லாமல் நீ உன் வாழ்க்கையில என்னென்னலாம் செஞ்சாலும் ஆண்டவர் உன்னை பார்த்தும் சொல்லக்கூடிய ஒரே ஒரு டயலாக் தான் பைபிள்ல இருக்கு, ஐயோ உனக்கு கேடு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
அந்த ஒரு டயலாக உன் வாழ்க்கையிலையும் என் வாழ்க்கையிலையும் வராம இருக்கணும்னா ஒரே ஒரு வழிதான். உன்னுடைய விண்ணக தந்தை இரக்கமுள்ளவராக இருப்பது போல நீங்களும் இரக்கமுள்ளவர்களாக இருங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பார்த்தவர்களே, பைபிள்ல ஆண்டவர் நமக்காக கேட்கிற ஒரு கேள்விதான். அந்த கேள்வியை வச்சுதான் நம்ம ஆரம்பிச்சோம். மத்தேயு செய்தி 18வது அதிகாரம் 33வது இறைவார்த்தை, நான் உனக்கு இரக்கம் காட்டியது போல நீயும் உன் உடன் பணியாளருக்கு இரக்கம் காட்டி இருக்க வேண்டும் அல்லவா? நீயும் உன் குடும்பத்தில் இருக்கிறவர்களுக்கு, உன்னோட பணியிடங்களில் வேலை செய்கிறவங்களுக்கு, உன் கூட படிக்கிறவங்களுக்கு, உன் கீழே வேலை செய்கிறவங்களுக்கு இரக்கம் காட்டி இருக்க வேண்டும் அல்லவா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த கேள்விக்கு நம்ம என்ன பதில் கொடுக்க போறோம்னு யோசிப்போம். ஆண்டவருக்கு பிடித்தமான வாழ்க்கைகளாக நம்முடைய வாழ்க்கைகளை மாற்றுவோம். ஒரு நிமிடம் கண்களை மூடுவோமா? ஒரு நிமிடம் கண்களை மூடுவோமா? அன்பு தெய்வமே, இறைவா, இதோ இந்த அருமையான நாளுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. அன்பு தெய்வமே, வாழ்க்கையில எவ்வளவோ படுகுழியில் விழுந்த பொழுதும், எவ்வளவோ நேரங்களில் தொலைந்து போன ஆட்டுக்குட்டிகளை போல எங்களுடைய வாழ்க்கையின் இன்பங்களை தேடி நாங்கள் போன பொழுதிலும் ஆண்டவரே, எங்களை தேடி வந்த நல்ல ஆயன் நீர். உம்முடைய இரக்கத்துக்கு நாங்கள் எந்த தகுதியும் கிடையாது ஆண்டவரே. எங்களுக்கு காணாமல் போன நாணயம் போல என்னை தேடி வந்த எத்தனையோ நாட்கள் ஆண்டவரே. தொலைந்து போன மகனை போல உம்மை நோக்கி வருகின்ற நாட்களில் என்னை தேடி ஓடி வந்த உம்முடைய இரக்கத்தை நினைத்து உமக்கு நன்றி செலுத்துகின்றேன் ஆண்டவரே. என்னுடைய அன்றாட வாழ்விலும் இரக்கமுள்ளவனாக வாழ வேண்டும், இரக்கமுள்ளவளாக நான் வாழ வேண்டும். என்னை ஆசீர்வதியும், என்னை வழி நடத்தும். அம்மா மாதாவே, எனக்காக பரிந்து பேசும். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியானவர் நம்மை நிறைவான விதத்தில் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.